அனைவருக்கும் வணக்கம். ஐயா வணக்கம்ங்க. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் சார். டாக்டர் இளங்கோ வணக்கம் ஐயா. வணக்கம் சார்பாக அனைவரையும் வரவேற்கிறேன். நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய செஷன்ஸ் டெய்லி கேட்டிருப்பீங்க. நிறைய பேர் கேட்குற விஷயம் என்ன அப்படின்னா, ரீசண்டாக சார் நிறைய ஃபீல்ட் ஆஃப் டாக்டர்ஸை வர வைக்கிறீங்க, நிறைய ஃபீல்டெல்லாம் வர வைக்கிறீங்க, அவங்க உங்களுக்கு காம்படிஷனாக இருப்பாங்களே, நீங்கள் ஏன் அவங்கள எல்லாம் வர வச்சு பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரியான ஒரு கேள்விதான். டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் வந்து எந்த ஒரு சிஸ்டத்தையும், எந்த ஒரு மருத்துவ முறையையும், எந்த ஒரு டாக்டரையும் வந்து போட்டியாக நினைக்கவே. போட்டியாக நாம் நினைச்சோம் அப்படின்னா இவங்களெல்லாம் யாரையும் கூப்பிட்டு பேச மாட்டோம். பணம் பண்றதுதான் நோக்கம் அப்படின்றதும் டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டலின் நோக்கம் கிடையாது. உலகத்தில் நிறைய முறைகள்லாம் இருக்கு, இதையெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றதுக்காகத்தான் உங்களுக்கு அதெல்லாம் இவங்களையெல்லாம் கூப்பிட்டு டிஃப்ரெண்ட்டாக பேசுகிறோம். சில பேர் வந்து நாங்கள் பர்சனலாக இந்த சிஸ்டத்தில் போகணும், எனக்கு அவங்க நம்பர் கான்டாக்ட் நம்பர் கொடுங்க, நான் அவங்ககிட்ட பேசணும்னு சொல்லும்போது என்னுடைய ஆஸ்தின் சார் கேட்டார், சார் இது மாதிரி கேட்குறாங்க கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டார். தாராளமாக கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி ஏன் சார் நம்ம அதை கொடுத்தா சில பேர் வந்து அப்ஜெக்ஷன் பண்ணுறாங்க, அந்த மாதிரிலாம் கொடுக்காதீங்க, நீங்கள் உங்கள் பேசுகிறீங்கன்னா உங்களுடைய இதை மட்டும் நீங்கள் கான்செப்ட் பண்ணி சொல்லலாம், இல்லையே மற்றவங்கள என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்படி எல்லாம் கிடையாது. என்கரேஜ்மெண்ட் பண்ணுறது வந்து எல்லாமே என்கரேஜ் பண்ணுவோம். அவங்கவுங்க அந்த வழியில போயிட்டு சரி பண்ணிக்க முடியும்னா பண்ணிக்கிட்டுங்க, அதுவும் தவறு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்கும் பிகாஸ் ஆஃப் அவர் ஓப்பன் மைண்ட். டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு பேஷண்ட் வந்து கியூர் ஆகலை அப்படின்னா நோட் பண்ணிக்கோங்க, அவர் எங்கே போனாலும் கியூர் ஆக முடியாது இந்த ஜென்மத்தில். அதே மாதிரி டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் மிஸ் பண்ணிட்டு போறாரு அப்படின்னு சொல்லி சொன்னா அவர் அடுத்த ஜென்மத்துக்கு அந்த பிரச்சனையை கேரி ஓவர் பண்ணிட்டு கொண்டு போறாருன்னு அர்த்தம். இந்த ஜென்மத்துல வந்து ஹையஸ்ட் ட்ரீட்மெண்ட், மோட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது வந்து டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் மட்டும்தான். ஸோ யாரு எந்த சிஸ்டம் வேணாலும் ஃபாலோ பண்ணலாம். எல்லாத்த விட ஹையஸ்ட் வந்து பிஹெச்டி மாதிரி, மற்ற சிஸ்டங்கள் எல்லாம் வந்து 1ஆம் கிளாஸ் மாதிரி 1, 2, 3, 4 வர்ற மாதிரி. சித்தர்கள் சொல்லுகின்ற முறைகளை வந்து இன்னைக்கு வேர்ல்டுலேயே பக்காவா பண்ணி கொடுத்துருக்கிறது டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் மட்டும்தான். மற்ற மருத்துவ முறைகள் வந்து நோயை மட்டும்தான் பார்க்கும். இங்கே மட்டும்தான் நோய்க்கு உண்டான மூல காரணங்களை சரி பண்ணக்கூடிய விஷயம் வந்து இங்கேதான். அதே மாதிரி மற்ற சிஸ்டத்துல எங்கே போனாலும் நீங்க என்ன பண்ணணும், என்ன செய்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரிப்போர்ட் கொடுக்கணும். பட் இங்கே டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டல்ல எந்த ரிப்போர்ட்டையும் இது வரைக்கும் நம்ம யார்கிட்டையும் கேட்டதே கிடையாது. அது சாதாரண பிரச்சனை இருந்து கேன்சர் வரைக்கும் இந்த ரிப்போர்ட் கொடுத்தா தான் ட்ரீட்மெண்ட் கொடுப்போம், ரிப்போர்ட் பேஸ் பண்ணி தான் ட்ரீட்மெண்ட் கொடுப்போம்னு இங்கே கிடையவே கிடையாது. நீங்க யாரு எந்த மொழியில உலகத்துல எங்க இருந்தாலும் ஜஸ்ட் பேசினாலே போதும், உங்களுடைய கம்யூனிகேஷன் வந்தாலே போதும், இங்க இருந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம், இங்க இருந்து ஸ்கேன் பண்ணிக்கிறோம், இங்க இருந்து டயக்னோஸ் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு தெரியாத விஷயங்களை எல்லாமே நம்ம கிளியர்வாயன்ஸ் மூலமா கரெக்டா தெரிஞ்சு கண்டுபிடிச்சு நம்ம கொடுப்போம். ஆனா இந்த விஷயம் நிறைய பேர் தெரியாதுன்றதுனால உங்களுடைய விருப்பத்துக்காக, உங்களுடைய ஒரு மன திருப்திக்காக நீங்க கொடுக்குற ரிப்போர்ட்டை நாங்க வாங்கிக்கிறோம் பார்க்கறோடைய உங்க ரிப்போர்ட்டை வச்சுட்டு நம்ம எதுவும் பண்றது இல்லை. ரெண்டாவது, நீங்க ஹாஸ்பிட்டல்ஸ்லயோ மற்ற இடத்துலயோ போயிட்டு நீங்க எந்த ரிப்போர்ட் எடுத்தாலும் அந்த ரிப்போர்ட்ல வந்து போன் இப்படி இருக்கு, பிளட் இப்படி இருக்கு, உள்ள டிஷ்யூஸ் இப்படி இருக்கு, செல்ஸ் இப்படி இருக்கு, யூரின் இப்படி இருக்கு அப்படின்னு ரிப்போர்ட் தான் வர முடியும். அந்த ரிப்போர்ட்டுக்கு உண்டான அடிப்படை காரணம் என்னன்னு அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்ல இருக்காது, பிளட் ரிப்போர்ட் இருக்காது. நீங்க மெடிக்கல் ரிப்போர்ட் வாட் எவர் இட் மே பி, எந்த ரிப்போர்ட்டா இருந்தாலும் அந்த ரிப்போர்ட் பின்னாடி என்ன இருக்கு அப்படின்ற விஷயம் வந்து டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டல்ல மட்டும்தான் டயக்னோஸ். அதே மாதிரி டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டல்ல வந்து பணம் சம்பாதிக்கின்ற நோக்கம் எல்லாம் கிடையாது. இதனுடைய நிறுவனரான நான் இதுவரைக்கும் என்னுடைய அதர் சோர்சஸ் ஆஃப் இன்கம்ல என்ன வருதோ அதுல தான் நான் இன்னைக்கு வரைக்கும் சர்வைவ் ஆயிட்டு இருக்கேன் ஒழிய இந்த மெடிக்கல் ஃபீல்டுல வந்து நான் இது வரைக்கும் ₹1 கூட சம்பாதிச்சு என்னுடைய குழந்தைக்கு ஒரு சாக்லேட் கூட நான் வாங்கி கொடுத்தது கிடையாது. ஸோ பணம் தருகின்ற, பணத்தை சம்பாதிக்கின்ற ஒரு ஃபீல்டாக நான் இதை நடத்தவில்லை. எனக்கு ஒரு நியர்லி 4 or 5 சிஸ்டம்ஸ் ஆஃப் இன்கம் வருது, அதர் சோர்ஸ் ஆஃப் இன்கம். ஸோ பணத்தை எதிர்பார்த்தீங்க நான் பண்ணலை. ரெண்டாவது, எல்லா சிஸ்டங்கள்லையுமே ப்ளஸ் இருக்கு, மைனஸ் இருக்கு, ப்ளஸஸும் இருக்கு, மைனஸஸும் இருக்கு. ஒரு சிஸ்டத்தை எடுத்தாலுமே ஒரு லிமிட்டும் இருக்கு. இந்த எல்லா சிஸ்டத்துக்கு இருக்கிற ப்ளஸ் மைனஸ் தென் அந்த லிமிட், இது எல்லாமே தாண்டின விஷயங்கள் வந்து சித்தர்கள் சொன்ன இந்த கர்மா ஹீலிங் தெரப்பி தான்.
இந்த கர்மா ஹீலிங் தெரப்பியில வந்து நாட் ஒன்லி டிசீஸ், லைஃப்ல உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும், சாதாரணமா வந்து ஃபைனான்ஸ் ப்ராப்ளம், வீட்டில் அண்டர்ஸ்டாண்டிங் சரியில்லை அப்படின் போது நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன், சாதாரண ஒரு பிச்சைக்காரன்ல இருந்து அமெரிக்க ஜனாதிபதி வரைக்கும் எல்லாருக்குமே ஒரு பிரச்சனைகள் வாழ்க்கையில் இருக்கு. பிரச்சனை இல்லாத மனிதன் யாருமே கிடையாது. ஆனா நோய்கள் உண்டாவதற்கு காரணமான பிரச்சனைகளையும் வாழ்க்கை பிரச்சனைகளையும் சேர்த்து சரி பண்ணக்கூடிய ஒரே அமைப்பு வந்து வேர்ல்டுலயே டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் மட்டும்தான். இதை வந்து யாரும் காம்பேட் பண்ணவோ, இதை வந்து யாரும் வந்து ஓவர்டேக் பண்ணவோ, இதை வந்து ஒதுக்கி தந்துட்டு நான் தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லவோ யாராலுமே முடியாது. பிகாஸ் திஸ் இஸ் என்டையர்லி போர்ன்ட் அண்ட் டிரைவன் பை த அல்மைட்டி சூப்பர் பவர் காட் அண்ட் சித்தர். அதே மாதிரி சீப் டாக்டர்னு சொல்லி சொல்லுவாரு. இங்க இருக்கிற டாக்டர் ஒண்ணுதான், என்னுடைய பிஏ ஆசை தம்பி. பட் யாரெல்லாம் டாக்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, இங்கே கிட்டத்தட்ட ஒரு 120 டாக்டர்ஸ் இருக்காங்க, இன்விசிபிளா இருக்காங்க. அவர்கள் குணப்படுத்தும் தேவதைகள். எனக்கு கீழே குணப்படுத்தும் தேவதைகள், மற்றவர்கள் கண்ணுக்கு தெரியாத ஆனா இங்க செயல்பட்டு கொண்டிருக்கின்ற 120 குணப்படுத்தும் தேவதைகள் இருக்காங்க. என்னைக்கும் அவங்க தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. இவங்களுக்கு மேல நம்ம சூப்பர்வைஸ் கண்ட்ரோல்ல அவங்க இருக்காங்க. கண்ட்ரோல்ல இருக்காங்கன்றதை விட நம்ம சொல்றத செய்யறாங்க, அவ்வளவுதான். ஸோ இங்க பிசிக்கல் டாக்டர்ஸ் யாரும் கிடையாது, நான் இருக்கேன். எனக்கு கீழே 120 டாக்டர்ஸ் ஆஸ் ஆன் டுடே. அது ஒன்றும் அதிகமாகலாம், குறையலாம். அந்தந்த டைம்ல யார் யாருக்கு என்ன கர்மா எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் என்ன ரெக்கமெண்ட் பண்றனோ, நான் என்ன சொல்லணும், அதை அவர்கள் செய்கிறார்கள். குணப்படுத்தும் தேவதைகள் அவங்க தான் டாக்டர்ஸ், இன்விசிபிள் டாக்டர்ஸ். இங்கே நர்சஸ் கிடையாது. இன்விசிபிள் டாக்டர்ஸ் ஆர் நோன் ஆஸ் குணப்படுத்தும் தேவதைகள், ஹீலிங் ஏஞ்சல்ஸ்னு சொல்லுவாங்க. அதுல ஆண்களும் இருக்காங்க, பெண்களும் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்பெஷாலிட்டிஸ் எல்லாம் இங்க இருக்கிறதுனாலதான் நம்ம யாரையும் காம்படிஷன் நினைக்கிறது இருக்கு. எல்லாத்துலயுமே விஷயங்கள் இருக்கு, எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ஆத்மான்னு சொல்றோம், பல பிறவிகள் எடுக்கிறோம். ஒரு பிறவியிலே நாம வந்து ஒரு விஷயங்களை புதுசா கத்துக்கிறோம். நம்ம எப்படி வந்து ஒரு சின்ன குழந்தையா இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து இப்ப எல்கேஜி யூகேஜி வந்துருச்சு, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து பிஹெச்டி வரைக்கும் நம்ம டெவலப் ஆகி வரமோ, ஒரு பிறவிலேயே நம்ம நிறைய விஷயங்களை கத்துக்கிறோம். அந்த கத்துக்கிறோம்னு சொல்லும் பொழுது எந்த மாதிரி விஷயங்களை கத்துக்கிறோம்? சில பிறவிகளில் இந்துக்களாகவும், சில பிறவிகளில் முஸ்லிம்களாகவும், சில பிறவிகளில் சீக்கியர்களாகவும், சில பிறவிகளில் முஸ்லிம்களாகவும் கிறிஸ்துவர்களாகவும் மாறி 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 உலகத்துல எத்தனை மதங்கள் இருக்கோ, நமக்கு தெரிஞ்ச சில மதங்களுக்கு தெரியாத மதங்கள் நிறைய இருக்கு. எல்லா மதங்களிலும் பிறந்து சில பிறவிகளில் கடவுளே இல்லை என்கின்ற நாத்திகர்களாகவும் பிறக்கிறோம். இதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. கடவுள் இல்லை என்று சொல்கின்ற நாத்திகர்கள் வந்து எதிரானவர்கள் தான் கிடையாது. சில பிறவிகளில் நாத்திகர்களாகவும் பிறந்து சில அனுபவங்களை கற்றுக்கொண்டு அடுத்த பிறவிக்கு எவால்வ் ஆகும். ஸோ அதே மாதிரி மருத்துவ முறைகளையும் அந்த சுகப்படணும் குணப்படணும்ன்ற அமைப்பு இருக்கிறவங்க ஸ்ட்ரைட்டா அந்த சிஸ்டத்துக்கு வந்துடுவாங்க. அந்த குணப்படணும் அமைப்பு இல்லை அப்படின்றவங்க மற்ற மருத்துவ முறைகள்லாம் போயிட்டு கடைசியில கர்மா ஹீலிங் எனர்ஜிக்கு வருவாங்க. கர்மா ஹீலிங் எனர்ஜி வந்து ஃபைனல் அட்மோஸ்ட், அது வந்து பிஹெச்டி மாதிரி. மற்ற சிஸ்டங்கள்லயும் எல்லாமே ஒரு சிஸ்டமா போய் ஃபர்ஸ்ட் அலோபதி போவாங்க, தென் அதுக்கு பிறகு மற்ற முறைகள்ல வருவாங்க. எல்லா மருத்துவ முறைகளுமே வந்து மனிதனை குணப்படுத்தணும்னு நினைக்கிற முறைகள் தான். எல்லா டாக்டர்ஸுமே இன்க்ளூடிங் டாக்டர் இளங்கோ மைசெல்ஃப், என்னையும் சேர்த்து எல்லா டாக்டர்ஸுமே சனி பகவானுடைய ஏஜென்ட்டுங்க தான். அது எந்த சிஸ்டம் டாக்டரா இருந்தாலும் சரி. மனிதனுக்கு நோய்கள் ஏன் வருகின்றன அப்படின்னா, பூர்வ ஜென்ம கர்ம வினைகளால் அவன் செய்த பாவங்களை அனுபவித்து தீர்ப்பதற்காக நோய்கள் வருகின்றன. பூர்வ ஜென்மத்தில் அவர்கள் செய்த கர்மாக்களால், தீய கர்மாக்களால் உண்டான பலன்களை 100 பங்காவது அனுபவிச்சு தீர்க்கணுன்றதுக்காக வாழ்க்கையில பிரச்சனைகள் உருவாகின்றன. வாழ்க்கையில பிரச்சனைகள்ன்றது வந்து ஒருத்தருக்கு ஒரு விதமா இருக்கும். எல்லாமே பூர்வ ஜென்ம கர்ம வினைகளால் தான் உருவாகின்றன. whether we believe it or not, truth is always truth. இதை தெளிவா சொல்றது வந்து சிலர்கள் தெளிவா சொல்லுவாங்க. இந்து மதம் சொல்லும், எல்லா மதங்களுமே சொல்லுது. இந்து மதம் இன்னும் கொஞ்சம் விளக்கமா டீப்பா சொல்லும். இப்ப வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்குமே தீர்வு அப்படின்னு சொல்லும்போது டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களுக்கு தெரியும், அந்த குறிப்பிட்ட நோய் மட்டுமே சரியாகாது,
அவங்க வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள், அவங்கள சுற்றி இருக்கிற நபர்கள் எல்லாமே மாறுவாங்க. அதுதான் டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஸ்பெஷாலிட்டி. நீங்க வேற எந்த டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட் போனாலும், எந்த டைப் ஆஃப் டாக்டர்ஸ் கிட்ட போனாலும் அந்த நோய் வேணா குணமாகலாம், அவ்வளவுதான். ஆனா இங்க மட்டும்தான் அந்த நோயும் குணமாகும். உங்களுடைய இருக்கிற உங்க மனசுல இருக்கிற அந்த கவலைகள், பிரச்சனைகள் அப்படியும் அதுவும் சரியாகும். உங்களை சுத்தி இருக்கிறவங்க மாறுவாங்க. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உங்களை சுத்தி இருக்கிறவங்க மாறுவாங்க. அது எப்படி டாக்டர் வந்து உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா நீங்க சாப்பிட்டா நீங்க நான் சரியாகும்னு நாம் சொல்ல முடியும். நீங்க எப்படி மற்றவங்க சரியாவாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஆனா உண்மையிலேயே டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்க நல்லா ரியலைஸ் பண்ணி பார்த்தா தெரியும், அவங்களுக்கு இருக்கிற நோய் போயிருக்கும். அவங்களுடைய குடும்பத்துல அவங்கள சுத்தி இருக்கிற சர்க்கம்ஸ்டன்சஸ்ல அவங்கள சுற்றி இருக்கிற நபர்கள் வந்து பாசிட்டிவா மாறுவாங்க. நெகட்டிவா இருக்கிற பீப்புள் வெளியே போயிடுவாங்க. இவங்க ட்ரை பண்ண மாட்டாங்க, அவங்களே வெளியே போயிடுவாங்க. பாசிட்டிவா இருக்கிற மக்கள் உள்ள வருவாங்க. வாழ்க்கையில உடல், மனம், ஆன்மா எல்லாத்துலேயுமே டிஃபரன்ஸ் தெரியும். ஸோ வாழ்க்கை பிரச்சனைகள் தீரும். இந்த வாழ்க்கை பிரச்சனையை தீர்க்கக்கூடிய கர்மா ஹீலிங் கொடுக்கறது வந்து டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் மட்டும்தான், வேற எந்த சிஸ்டலும் கிடையாது. ஸோ எல்லாமே ஒரு சின்ன சின்ன ஒரு ஏரி குளம் மாதிரி. பட் டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் வந்து எல்லாத்தையும் காம்ப்ரிஹென்சிவா கொடுக்குற ஒரு கடல் மாதிரி ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது கடல் மாதிரி. ஸோ ஒரு வருஷத்துலேயும் ஒரு ப்ளஸ் இருக்கு, மைனஸ் இருக்கு. யாரெல்லாம் வந்து நிறைய அனுபவங்களை கற்றுக்கொள்ள வேண்டுமோ, யாரெல்லாம் நிறைய பணம் செலவு பண்ண வேண்டுமோ, அவங்க எல்லாம் மற்ற சித்துக்கெல்லாம் போயிட்டு கடைசியா கர்மா ஹீலிங் எனர்ஜி வருவாங்க. அந்த கர்மா எனர்ஜி ஹீலிங்ல என்ன நடக்குது அப்படின்னா, உங்களுடைய டிஎன்ஏ ஆர்என்ஏ தான் வேலை செய்யும். நாம கொடுக்குற மருந்துகள் வந்து உங்களுடைய டிஎன்ஏ ஆர்என்ஏல தான் வேலை செய்யும். உடம்புலையோ, டிஷ்யூஸ்லையோ, செல்ஸ்லையோ, போன்லையோ வேலை செய்யற ட்ரீட்மெண்ட் இங்கே கிடையாது. இட் ஒர்க்ஸ் இன் யுவர் இன்விசிபிள் டிஎன்ஏ ஆர்என்ஏ. இந்த பாடி இருக்கு. இந்த பாடி வந்து இப்ப இந்த ஜெனத்தை நாம எடுத்திருக்கோம். நமக்கு முன்னாடி, இதுக்கு முன்னாடி ஃபோர் ஃபாதர்ஸ் இருக்காங்க, பேரண்ட்ஸ் இருக்காங்க. அப்பா வகையில 7 தலைமுறை, அம்மா வகையில 7 தலைமுறை. அப்ப 7 தலைமுறைன்னு சொல்லும்போது அப்பா வகையில 7 தாத்தா 7 பாட்டி, அம்மா வகையில 7 தாத்தா 7 பாட்டி. ஸோ 14 தாத்தா 14 பாட்டியினுடைய ஜீன் தான் நம்ம உடம்புல இருக்கு. அவங்களுடைய நன்மைகள் தீமைகள் தான் நமக்கு வருமா வர, வேற ஒருத்தர் தனியா வராது. நீங்க வாழ்க்கையில கற்றுக்கொள்ள வேண்டிய எல்லா விஷயங்களுமே இந்த ஜீன்கள் வழியா தான் வரும். whether it is positive or negative, whether it is good or bad, எதுவாக இருந்தாலும் சந்தோஷம், துக்கம் எதுவா இருந்தாலும் இதுல தான் வரும். இந்த ஜீன்ல கரெக்ஷன் பண்ண டெக்னாலஜி வந்து கர்மிக் ஹீலிங் எனர்ஜி தான். இந்த கர்மிக் ஹீலிங் எனர்ஜியில வந்து நீங்க வரும்பொழுது ஹோலிஸ்டிக்கா கம்ப்ளீட்டா எல்லாமே கவர் ஆகும். இதுல வந்த பிறகு அவங்களுடைய ஃபைனான்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். ஃபைனான்ஸ் அப்படின்னும் பொழுது நிறைய பேர் கேட்குறாங்க, எனக்கு பண தேவை அதிகமா இருக்கு, பணம் வேணும் எனக்கு நிறைய அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க. இது இல்லாதவங்க கேட்கறது ஓகே, இருக்கிறவங்களும் கேட்குறாங்க. சஃபிஷியண்டா மணி வச்சுட்டு என்ன வேணும்னு கேட்குறாங்க. 100 தலைமுறை 1000 தலைமுறைக்கு பணம் வச்சிருக்கணும், எனக்கு இன்னும் பணம் வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த பணம் வேணும் கேட்கறதுனுடைய மோட்டிவ் வந்து பணம் இருந்தா நம்ம நல்லா இருப்போம், ஹாப்பியா இருப்போம், சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு நினைக்கிறாங்க. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள், 99% ஆஃப் த பீப்புள் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டா என்னென்ன விஷயங்கள்லாம் வேணுமோ பணம் வேணும்னு சொல்லி கேட்பாங்க. கரெக்ட், அது அவங்களுடைய சொந்த அனுபவம், தப்பில்லை. ஆனா உண்மையிலே என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி சொன்னா, பணம் இருந்தா எல்லாத்தையும் சம்பாதிக்கலாம், எல்லாத்தையும் அனுபவிக்கலாம் அப்படின்ற கருத்து சரி. ஆனா அதுக்கு நேர ஒரு மறைக்கப்பட்ட உண்மை என்னன்னா, உங்ககிட்ட அந்த புண்ணிய கர்மா இருந்தா பணம் உங்களை தேடி வரும். அப்போ தினமும் நாம இன்னைக்கு பணம் இன்னைக்கு எவ்வளவு சம்பாதிச்சோம், அல்லது இந்த மந்த் எவ்வளவு சம்பாதிச்சோம், அல்லது இந்த இயர் என்ன சம்பாதிச்சோம், நம்ம ஒரு கணக்கு போடுறோம். என்ன மிஸ் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு நாம எவ்வளவு நல்ல கர்மா சம்பாதிச்சோம், இன்னைக்கு நாம நம்மளுடைய பழைய பேட் கர்மா எவ்வளவு கழிச்சோம் அப்படின்ற சென்சஸ்ல யாருமே வர்றது கிடையாது. ஸோ இதைத்தான் நான் எல்லா மக்களுக்கும் நான் சொல்றேன்றது, என் மூலமாக இறைவனும் சித்தர்களும் சொல்லுவது என்னன்னா, ஒரு மனிதன் இன்னைக்கு எவ்வளவு பணம் சம்பாதிச்சான்னு கான்சன்ட்ரேட் பண்றது தப்பு கிடையாது. அதே நேரத்தில் நாம இன்னைக்கு எவ்வளவு குட் கர்மா சம்பாதிச்சோம், நல்ல கர்மா எவ்வளவு சம்பாதிச்சோம்.
இன்னைக்கு நாம எவ்வளோ பேட் கர்மா நியூட்ரைஸ் பண்ணோம், கழிச்சோம், கிளியர் பண்ணோம். அப்படின்ட்டு இதை நீங்க டே டு டே லைஃப்ல நீங்க அப்ளை பண்ணி பாருங்க, தினமும் ஃபாலோ பண்ணி பாருங்க. விதின் 48 days you will realize fantastic improvements, fantastic happiness, fantastic peace of mind in your life. மனம் நிம்மதியா சந்தோஷமா இருக்கிறதுக்கு பணம் தேவை, அதை மாற்று கருத்து கிடையாது. ஆனா பணம் வந்த பிறகுதான் தெரியும் பணம் மட்டுமே தேவை, மற்ற விஷயங்கள் தேவை அப்படின்னு. என்னுடைய குருமார்கள்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க, பணத்தை சம்பாதிக்க ரொம்ப ட்ரை பண்ணாதீங்க, புண்ணியத்தை சம்பாதிங்க, அந்த புண்ணியம் உங்களுக்கு தேவையான பணத்தை கொண்டு வந்து கொடுக்கும். பணத்தை தேடி நீங்க போகாதீங்க, பணம் உங்களை தேடி வரும். ஆனா இன்னைக்கு 99.9% ஆஃப் த பீப்புள் ஆர் சர்ச்சிங் ஃபார் மணி, கோயிங் ஃபார் மணி, ட்ரையிங் ஃபார் மணி, ஸ்பெண்டிங் மோஸ்ட் ஆஃப் டைம் டு ஏர்ன் மணி. ஆனா அந்த குட்கர்மாவை எப்படி கான்சென்ட்ரேட் பண்ணி சம்பாதிக்கணும், குட்கர்மாவை எப்படி வந்து என்னென்ன மாதிரி வழிகளை எப்படி எல்லாம் செய்யணும் அப்படின்னு டே டு டே லைஃப்ல தினமும் எவ்ரி ஹவர்ஸ், எவ்ரி மினிட், எவ்ரி செகண்ட் நீங்க அதை கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னு சொன்னா பணம் உங்களை தேடி வரும். பணத்தை தேடி நாம போனோம்னா நம்மளுடைய பேட் கர்மா வேலை செய்யுதுன்னு அர்த்தம். பணம் நம்மளை தேடி வந்தா குட் கர்மா வேலை செய்யுதுன்னு அர்த்தம். கடவுளை தேடி நாம போனோம்னா பேட் கர்மா வேலை செய்யுதுன்னு அர்த்தம். கடவுள் நம்மளை தேடி வராருன்னா குட் கர்மா வேலை செய்யுதுன்னு அர்த்தம். எப்படி சார் அது? கடவுளை தேடி நாம போறதும் கடவுளை நம்மளை தேடி வர்றதும் என்ன? கடவுளை தேடி நீங்க போக வேண்டாம், கடவுள் உங்களை தேடி வர்றதுக்கு என்ன பண்ணணும்னு தான் டாக்டர் இளங்கோ ஆயுஷ் சொல்லுது. இதை நீங்க ஃபாலோ பண்ணா நீங்க எந்த கோயிலுக்கும் போக தேவையில்லை, எந்த சர்ச்சுக்கும் போக தேவையில்லை, எந்த மாஸ்க்குக்கும் போக தேவையில்லை. கடவுள் உங்ககிட்ட வருவார், நீங்க கேட்டதை கொடுப்பார், நீங்க கேட்டதை செய்வார், உங்களை எல்லா மொமெண்ட்லையும் உங்களை கைட் பண்ணிட்டே போவார். இந்த டெக்னிக்கை தான் கற்றுக் கொடுக்குறாங்க டாக்டர் இளங்கோ ஆயுஷ் சாஸ்திரி. கர்மா எனர்ஜி ஹீலிங் அதைத்தான் சொல்லுது. இதை பண்ணா சரியாயிடும், இதை பண்ணா சரியாயிடும், ரைட், ஓகே. ஒரு முறையிலையும் ஃபெயிலர் ஆனவங்க நம்ம கிட்ட நிறைய பேர் வருவாங்க. அதுதான் டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஸ்பெஷாலிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அலோபதி போவாங்க, அலோபதியில் ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க, ஒரு குறிப்பிட்ட வருடங்களுக்கு பிறகு சர்ஜரி பண்ணுவாங்க. அந்த சர்ஜரி பண்ண பிறகு நோய் குணமாகாது. இப்போ என்ன பண்ணலாம் சார்னு வரும். அக்குபஞ்சர் போவாங்க, நிறைய ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க, பாயிண்ட்ஸை மாற்றி போடுவாங்க, அக்குபஞ்சர்ல ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க, சரியாயிடும், தப்பு இல்லை, எல்லா சட்டமும் சரியாகும், அதை பத்தி சரியாகும். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்ல சரியாகாது. சர்ஜரி போவாங்க, ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் சரியாகும். இப்போ என்ன பண்றதுன்னு வருவாங்க. ஸோ இந்த கேஸ் தான் இட் இஸ் அலாட்டட் டு டாக்டர் இளங்கோ ஆயுஷ் சார். லைக் ஹோமியோபதி, யுனானி, ஈவன் சித்தா சிஸ்டம் கூட. நான் நிறைய சித்தா சிஸ்டம் போனேன் சார், சித்தா மருந்து எடுத்தேன் சார், ஆனால் ஒன்றும் ரிசல்ட் கிடைக்கிற மாதிரி இல்லை சார். ஓகே. ஆயுர்வேதா சிஸ்டம் போனேன் சார், ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் சார். தேர் ஆர் சோ மெனி தெரபிஸ். மொத்தம் உலகத்தில் வந்து இது வரைக்கும் 140 சிஸ்டம்ஸ் இருக்கு. எல்லாமே ட்ரெடிஷனல் சிஸ்டம். அலோபதி ஒன்று தான் வந்து மாற்றுமுறை மருத்துவம். மக்கள் தவறாக சொல்லிட்டு இருக்குங்க. மாற்றுமுறை மருத்துவம் மற்ற முறைகளையும் ஆங்கில முறை மருத்துவம் தான் பாரம்பரிய மருத்துவம்னு நினச்சிட்டுங்க. இட் இஸ் குவைட் ராங். அப்படி கிடையாது. நம்ம பிறந்ததுல இருந்தே இப்போ ரீசெண்டா வரைக்கும் எல்லா முறைகளையும் பாரம்பரிய மருத்துவ முறைகள் தான். ஒரு நாட்டுல ஒரு பேர்ல ஒரு முறையில இருக்கு. இந்த பாரம்பரிய மருத்துவ முறைகள் தான் இன்னைக்கும் வந்து பர்மனண்டா எல்லாரையும் யூஸ் பண்ணிட்டு இருக்கு. இதுக்கு மாற்றாக ரீசெண்டா ஒரு 200 years முன்னாடி வந்ததுதான் அலோபதி மருத்துவம். ஸோ மாற்று முறை மருத்துவம் அப்படின்னு சொன்னா அலோபதி தான் மாற்று முறை மருத்துவம். இப்ப இருக்கிற முறைகளுக்கு மாற்றாக வந்திருக்கின்ற மாற்று முறை மருத்துவம்னு சொல்லிட்டு அலோபதியை தான் சொல்லலாம். அதனால மக்கள் இனிமேல் கொஞ்சம் பேரை மாற்றி சொல்லுங்க. மாற்று முறை மருத்துவம்னா அலோபதி, மற்ற முறை மருத்துவங்கள்னா பாரம்பரிய மருத்துவ முறை. எல்லா மருத்துவ முறைகளுடைய நோக்கமே வந்து மனிதனை குணப்படுத்தணுன்றது தான், ஆரோக்கியமா இருக்கணும் தான். எந்த முறை மருத்துவமும் வந்து மனிதனை கஷ்டப்படுத்தணுன்றதோ மனிதனை வந்து கொடுமைப்படுத்தணுன்றதோ எந்த நோக்கமும் கிடையாது. நான் ஏற்கனவே சொன்னேன், எல்லா மருத்துவ முறையில் இருக்கிற எல்லா டாக்டர்ஸுமே சனி பகவானுடைய ஏஜென்ட்டுங்க. நீங்க முறையாக கடவுளுடைய விதிப்படி இயங்காம கடவுள் சொன்ன மாதிரி நீங்க பணத்தை கொடுக்காம இருக்கும் பொழுது உங்ககிட்ட பணத்தை எடுக்கிறதுக்காக உங்களுக்கு கடவுள் நோய்களை கொடுக்கிறார். நோய்கள் எதற்காக வருதுன்னு நிறைய ரீசன்ஸ்க்காக ஒரு 4 ரீசன் மட்டும் சொல்றேன். நம்பர் 1, ஃபர்ஸ்ட் உங்க கையில இருந்து பணம் வெளியே போகணும். உங்க கையில இருந்து நீங்க அந்த பணம் எப்படி, நான் ஆடு ஏண்டு மணி என்ன இப்படி ட்ரெடிஷ்னலா வந்த மணி, அது எந்த பணமா வேணாலும் வச்சுக்கோங்க.
நோயின் வந்தா உங்க கையில இருந்து காசு வெளியே போகும். இது நோட் பண்ணி வச்சுக்கோ. பணம் வெளியே போகாம இருக்க எனக்கு நான் சரி பண்ணிக்க முடியும் நினைக்கிறேன், பணம் வெளியே போகும். ரெண்டாவது, சம்பந்தப்பட்ட நோயாளி மனதளவில் பாதிச்சே ஆகணும். மனசு ரொம்ப அஃபெக்ட் ஆவார். அவரை சார்ந்த குடும்பமும் அவரை சார்ந்த நபர்களும் பாதிப்பார்கள். உங்களுடைய வருமானம் பாதிக்கப்படும். உங்களுடைய அன்றாட நிகழ்வுகள் பாதிக்கும். டெய்லி ரொட்டீன் லைஃப் இது பாதிக்கும். இந்த நாளும் கண்டிப்பா நடக்கும். உங்க கையிலிருந்து பணம் வெளியே போகணும், சம்பந்தப்பட்ட நோயாளியுடைய மனம் பாதிக்கணும், அவரை சுற்றி இருக்கின்ற நெருங்கிய உறவினர்கள், அண்ணன், தம்பி, அப்பா, பெரியப்பா, சித்தப்பா, கணவன், மனைவி, அவங்க நியரஸ்ட் டேரஸ்ட் ஒன், இவங்க எல்லாமே மனதளவில் பாதிக்கணும். ரொட்டீன் லைஃப் பாதிக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், இதெல்லாம் கம்பல்சரி எல்லா நோய்க்குமே இருக்கும். இதுல இருந்து யாரும் எஸ்கேப் ஆகவே முடியாது. ஸோ இதுக்காக செலவு பண்ணுகின்ற பணம், அகத்தியர் சுப செலவுகள் அசுப செலவுகள் ரெண்டா பிரிப்பார். சுப செலவுகள் அப்படின்னு சொல்லி சொன்னா அது நம்ம லைஃப்ல சுபமா நினைக்கிற எல்லாமே சுப செலவுகள் தான். வைத்தியத்துக்காக செலவு பண்ணுகின்ற ஒரு ஒரு பைசாவும் அசுப செலவுன்னு அகத்தியர் மகான் கிளாஸிஃபை பண்ணுவார். நீங்க டாக்டர் இளங்கோக்கிட்டையும் சரி, மற்ற இடத்துலையும் சரி, எந்த ஹாஸ்பிட்டல் எந்த டாக்டர்கிட்ட போனாலும் நீங்க செலவு பண்ணுகின்ற ஒரு ஒரு பைசாவும் நீங்க யாருக்கோ கொடுக்க வேண்டிய காசு. நீங்க யாருக்கோ கொடுக்க வேண்டிய காசு கொடுக்கல, கடவுள் அதுக்கு வட்டி, முதல், இன்ட்ரெஸ்ட், கூட்டு வட்டி, என்னென்ன வட்டி உண்டு எல்லா வட்டியும் ஆஸ் ஆன் டேட் போட்டு அதை எடுக்கிறார். அது நீங்க டாக்டர் இளங்கோக்கிட்ட வந்தாலும் அந்த செலவு நடக்கும். நீங்க வேற வேற கார்பரேட் ஹாஸ்பிட்டல்ல, ஃபாரின் கண்ட்ரி ஆகட்டும், இந்தியன் கண்ட்ரியா இருக்கு, ஸோ வாட் எவர் கண்ட்ரி யூ ஆர் லிவிங், எந்த கண்ட்ரில எந்த ஹாஸ்பிட்டல் போய் நீங்க செலவு பண்ணாலும் நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க, நீங்க வைத்தியத்துக்காக செலவு பண்ற காசு நீங்க யாருக்கோ கொடுக்க வேண்டிய காசு. இதை நல்லா மைண்ட்ல வச்சு இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கணும். நீங்க கொடுக்க வேண்டிய காசை கொடுக்கல, இறைவன் உங்களுக்கு நோயை உருவாக்கி உங்ககிட்ட இருந்து காசை எடுத்துடும். அந்த காசு உங்க கையில இருந்து ஒரு கன்சர்ன் டாக்டர் கிட்டயோ, கன்சர்ன்டு ஹாஸ்பிட்டலுக்கோ, இல்ல கன்சர்ன் ஸ்கேன் சென்டருக்கோ வெளியில போச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா, அதை அடுத்த 72 ஹவர்ஸ்ல யாருக்கு கொண்டு போய் சேர்த்தணுமோ அதை இறைவன் போய் கரெக்டா சேர்த்துருவாரு சனி பகவான் மூலமாக. இது இந்து கான்செப்ட்ல சனி பகவான் சொல்றோம். எல்லா மதத்தை சார்ந்தவர்களுக்குமே அது வேலை செய்யும். அப்ப உலகத்துல இருக்கிற எல்லாருமே 12 ராசிகள்ல பிறக்கிறவங்க தான். உலகத்துல இருக்கிற எல்லாருமே 27 நட்சத்திரங்கள்ல பிறக்கிறவங்க தான். அந்த மதங்கள்ல அதை பெருசா சொல்லலைன்னாலும் உலகத்துல இருக்கிற 800 கோடி மக்களும், 800 கோடி மக்கள் சொல்றாங்க, அதிகமா இருக்காங்க, அது வேற சமாச்சாரம். 800 கோடி மக்களுமே 27 நட்சத்திரங்களை பிறக்கிறவங்க தான். அந்த நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்கள் அவர்களுக்கு உண்டு. எல்லாருமே 9 கிரகங்களுடைய ஆளுகைக்கு உட்பட்டவர்கள் தான். அந்த 9 ஆளுகைக்கு உட்பட்டவர்கள் தான் எல்லாருமே. எந்த நாட்டுல கடவுளே இல்லைன்னு சொல்லுகின்றவர்களும் அந்த 9 கிரகங்களுடைய ஆட்சிக்கு உட்பட்ட. ஸோ அப்ப உங்களுக்கு ஒரு நோய் வருது. ஏன் வருது? இந்த விஷயங்களை எல்லாம் சொல்றதுக்காக தான் வருது. இது என்ன ஒரு பெரிய பியூட்டி அப்படின்னா, நீங்க ஸ்கேனுக்காகவோ, ட்ரீட்மெண்ட்டுக்காகவோ, கன்சல்டேஷனுக்காகவோ எந்த வகையில நீங்க டாக்டருக்கு பணம் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த பணம் அடுத்த 72 ஹவர்ஸ்ல கரெக்டா யார் யார்கிட்ட எந்த மெத்தட்ல கொண்டு போய் சேர்த்தணுமோ அதை கரெக்டா இறைவன் சனி பகவானுடைய மூலமாக சேர்த்து விடுவார். நீங்க ஏன் சனி பகவான் மென்ஷன் பண்ணா, இந்து விஷயத்தால சொல்றாங்க, பட் எல்லா மதங்களையுமே இதை நடக்கும். 72 ஹவர்ஸ்ல அது கொண்டு போய் சேரும் ஒரு மெக்கானிசம் வச்சிருக்காரு. இந்த பிரபஞ்சத்துல யாரும் யாரையும் ஏமாத்த முடியாது. நாம நினைச்சிட்டு இருக்கோம் இந்த 4 செவத்துக்குள்ள பண்றோம், இது யாருக்குமே தெரியாது. இன்னைக்கு நாட்டை தப்பு பண்றவங்க எல்லாருமே அப்படிதான் பண்றாங்க. சாதாரண ஜீவன்கள் இருந்து நாட்டினுடைய தலைவர்கள், அதிபதிகள், ஜனாதிபதிகள் சொல்ற எல்லாருமே யாருக்குமே தெரியாது, ரகசியமா தான் பண்றோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது, ரகசியம்ன்றது கிடையாது. இந்த ரகசியம் 7 இடங்களில் பதிவு செய்யப்படுகின்றது. நான் நிறைய வீடியோஸ்ல போட்டிருக்கேன். ஒரு இடத்துல இல்ல, 2 இடத்துல இல்ல, 7 இடங்கள்ல இது ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கிறது. நீங்க என்ன நினைக்கிறீங்க, நீங்க என்ன பேசுறீங்க, நீங்க என்ன வெளியில பேசுறீங்க, நீங்க என்ன உள்ள மனசுல நினைக்கிறீங்க, எவ்ரிதிங் இஸ் ரெக்கார்டட் இன் ஆடியோ ஃபார்ம், வீடியோ ஃபார்ம். எந்த ஃபார்ம்ல வேணாலும் எடுத்துச்சு. உங்களுக்கு வர்ற கஷ்டங்களுக்கு எல்லாமே என்ன காரணம் அப்படின்றது எல்லாமே பக்காவா ரெக்கார்ட். நீங்க சுகப்பா இருக்கிறீங்க, சந்தோஷமா இருக்கிறீங்க, ஹாப்பியா இருக்கிறீங்கன்றதுக்கும் காரணங்கள் எல்லாமே ரெக்கார்ட் இருக்கு.
எல்லாத்துக்குமே எவிடன்ஸ் இருக்கு. கடவுள் எவிடன்ஸை வச்சுட்டு தான் உங்களுக்கு கொடுக்குறாரு. கடவுளை வந்து கான்ஃபர் பண்ணவே முடியாது. இந்த ரகசியங்களை எல்லாம் நம்ம தெளிவா புரிஞ்சு வச்சுட்டு இருந்தோம்னா நம்ம தப்பு செய்ய மாட்டோம். நாம தப்பு செய்யறதுல மற்றவர்களை பாதிக்கிறாங்க, மற்றவங்க கஷ்டப்படுறாங்க. அந்த வலியை, அந்த வேதனையை, அதை நீங்க உணரணும் அப்படின்றதுக்காக கடவுள் குறைஞ்சபட்சம் ஒரு 10ல் 1 பங்கு, 100ல் 1 பங்கு, இட் வேரி ஃப்ரம் பர்சன் டு பர்சன், கேஸ் டு கேஸ். அந்த 10ல் 1 பங்கு, 100ல் 1 பங்கு நீங்க அனுபவிக்கணும் அப்படிங்கிறத அந்த கஷ்டம் நமக்கு கொடுக்குறாரு. ஆனா நாம் அதை உணர்றதில்ல, சஃபர் ஆயிட்டு இருக்கோம், குறை சொல்லிட்டு இருக்கோம். நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. இதே மாதிரி கஷ்டம் நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. நம்ம வாழ்க்கையில எந்த கஷ்டம் பண்ணாலுமே அந்த கஷ்டத்தை குறைந்தபட்சம் ஒரு 10 மடங்கு 100 மடங்கா நம்ம மற்றவங்களுக்கு கொடுத்துருக்கிறோம்னு அர்த்தம். இது தெளிவான உண்மை. குறைஞ்சபட்சம் ஒரு 10ல் 1 பங்காவது, 100ல் 1 பங்காவது நம்ம கொடுக்குறார். குறைச்சிதான் கொடுக்குறார். கடவுள் அன்புமயமானவர், ஆனால் கர்ம விதிக்கு உட்பட்டு செயல்படுபவர். திரும்பவும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, நல்லா திரும்பவும் சொல்றேன். கடவுள் அன்புமயமானவர். நீங்க கடவுளை எந்த உருவமா நினைங்க, எந்த மதத்தை சேர்ந்தவன் நினைங்க, யார் வேணாலும் நினைங்க, கடவுள் அன்புமயமானவர், அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் கர்ம விதிக்கு உட்பட்டு செயல்படுபவர். கர்ம விதியை மீறி அவர் செயல்பட மாட்டார். நீங்க என்னதான் அழுதாலும், உருண்டாலும், பிறண்டாலும், என்னதான் பரிகாரம் பண்ணாலும், என்னதான் பண்ணாலும் கர்ம விதிப்படிதான் அவர் செயல்படுவார். கர்ம விதியை மீறி அவருக்கு உங்களுக்கு என்ன தேவை பண்ண மாட்டார். கர்ம விதியை மீறி உங்களுக்கு எதை கெடுதலும் கொடுக்கவும் மாட்டார். அந்த விதியை நிர்ணயிக்கிறது வந்து நாம தான் நிர்ணயிக்கிறோம். நம்ம மட்டும்தான் நிர்ணயிக்கணும். நல்லதும் கெட்டதும் நம்ம தான் நினைக்கணும். தீதும் நன்றும் பிறர் தர வாரா, யாதும் ஊரே யாவரும் கேள்வி, தனியன் பூங்குட்டனார். தீதும் நன்றும் பிறர் தர வாரா. அவங்க என்ன இப்படி பண்ணிட்டாங்க, இவங்க என்ன ஏமாத்திட்டாங்க, இவன் என்ன வாயில அடிச்சிட்டான், இவன் என்ன வயிற்றுல அடிச்சிட்டான், இவன் என்ன சீட் பண்ணிட்டான், அவன் என்ன இப்படி மோசடி பண்ணிட்டான், இவன் என்ன புடுங்கிட்டே ஓடிட்டான், இவன் எனக்கு துரோகம் பண்ணிட்டான், அவன் எனக்கு இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு நம்ம மற்றவங்களை கையை காட்டிட்டு இருக்கோம். எல்லாத்துக்குமே அடிப்படை காரணம் நம்ம மட்டும்தான். நம்ம தான் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். அதுக்கு உண்டான நன்மைகளை அனுபவிக்கணும் போது அதுக்குண்டான சுச்சுவேஷன்ஸ், அதுக்குண்டான நபர்கள் நமக்கு வராங்க. அதுக்குண்டான தீமைகளை நாம் அனுபவிக்கணும் அப்படின்னும் போது அதுக்குண்டான கஷ்டங்கள் நம்ம அனுபவிக்கணும், அதுக்குண்டானவர்கள் வருவாங்க. வாழ்க்கையில உங்களுக்கு அமையிற கணவனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், பெற்றோராக இருக்கட்டும், அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாகட்டும், உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற ஆசிரியர்களாகட்டும், உங்களுடைய கம்பெனி பாஸ் ஆகட்டும், உங்களுக்கு மேல சுப்பீரியர் ஆகட்டும், யாரா இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க மீட் பண்ற எல்லாருமே உங்களுக்கு உண்டான கர்ம பலனை எக்ஸிக்யூட் பண்றதுக்காக வர எக்ஸிக்யூட்டர்ஸ் தான். அதை கொண்டு வந்து கொடுக்குற கேரியர்ஸ் தான். அவங்கள யாரையும் கையை காட்டாதீங்க. முழுக்க முழுக்க காரணம் நீங்க தான். வாழ்க்கையில நாம கர்மாவை சரி பண்ணக்கூடிய டெக்னிக்கை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா மட்டுமே தான் நாம அடுத்த பிறவியற்ற நிலைக்கு போக முடியும். நாம வந்து இறக்கும் போது சிவலோக பதிவு அடைந்தார், வைகுண்ட பதிவு அடைந்தார், கத்தருக்கு நித்திரை அடைந்தார், நாம வந்து அந்த பத்திரிகையில போட்டுக்கிறதோ, போஸ்டர்ல போட்டுக்கிறதோ, இல்ல பரியல் கிரவுண்டு கொண்டு போற வேன்ல போட்டுக்கிட்டாலும் போயிட முடியாது. இட் இஸ் இம்பாசிபிள். கிடையவே கிடையாது. ஸோ வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனைகளுமே நீங்க செஞ்ச தப்புனால வந்திருக்கு. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதை கிளியர் பண்றதுக்கு என்ன செய்யணும்னு தெரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கையில நாம எல்லாரும் படிக்கிறோம், ப்ரீகேஜி இருந்து படிக்கிறோம், ஏதோ ஒரு லெவல் வரைக்கும் படிக்கிறோம். இதோட வாழ்க்கையில படிப்பு முடிஞ்சு போச்சு அப்படின்றது கிடையாது. வாழ்க்கையில நாம தினமும் பாடங்களை கற்றுக்கொள்கின்றோம். பிறவிகள் தோறும் பாடங்களை கற்றுக்கொள்கின்றோம். பல பிறவிகள், ஆயிரக்கணக்கான பிறவிகள் எடுக்கிறோம். ஆயிரக்கணக்கான பிறவிகளில் நாம் பாடங்களை கற்றுக்கொள்கின்றோம். எப்ப பாடத்தை எல்லாம் கற்று முடிச்சோன்னு வருதோ அப்ப பிறவியற்ற நிலைக்கு போயிடும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. எப்போ முழுமையான பாடங்களை கற்றுக்கொண்டு விட்டோமோ, எல்லா விஷயங்களும் கற்றுக்கொண்டு இதுக்கு மேல கற்றுக்கொள்வதற்கு ஒன்றும் இல்லையோ, அப்பத்தான் நமக்கு பிறவியற்ற நிலை கிடைக்கும். அப்பத்தான் பிறவியற்ற நிலை, மோட்ச நிலை, முக்தி, பிறவி பேரு, வீடு பேரு, இது எல்லாமே கிடைக்கும். அது வரைக்கும் எத்தனை பிறவினாலும் எடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். பிறவிகளுக்கு கணக்கு கிடையாது. ஆயிரக்கணக்கான பிறவிகள் எடுத்துட்டே இருப்போம். ஸோ வி ஆர் லேர்னிங் டெய்லி இன் ஈச் அண்ட் எவ்ரி பர்த். தினமும் நம்ம கற்றுக்கொண்டே இருக்கோம். இந்த கற்றுக்கொண்ட வேதிகளை கற்றுக்கொண்டு அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் போது தான் நம்ம மறுபிறவிக்கு போறோம். அப்போ பிறவியற்ற நிலைக்கு போறோம்.
நோயற்ற, வறுமையற்ற, கஷ்டங்களற்ற, துக்கங்களற்ற ஒரு நிலைக்கு போறோம். அப்ப இதனுடைய காலம். ஸோ மருத்துவ முறைகள்ல வந்து இந்த முறை பெருசு, இந்த முறை சிறுசு அப்படின்லாம் இல்லை. அப்ப இந்த முறையில போயிட்டா சரியாயிடும், இந்த முறையில போயிட்டா சரியாயிடும், இந்த முறையில போய் சரியாயிடும் அப்படின்னு கிடையாது. இப்போ நம்ம கிட்ட நாம ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க எல்லாமே எல்லா முறையிலையும் ஃபெயிலியர் ஆனவங்க தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வாட்டர் தெரப்பி. ஸோ வாட்டர் தெரப்பிக்கு ஒரு லிமிட் இருக்கு. அந்த வாட்டர் தெரப்பியில ஒரு லிமிட்டுக்கு மேல ரிசல்ட் கிடைக்காது. ஒரு லிமிட் வரைக்கும் தான் கிடைக்கும். ஸோ எங்கே வாட்டர் தெரப்பியில ரிசல்ட் கிடைக்கலையோ அங்கே கர்மா ஹீலிங் எனர்ஜி தேவைப்படும். எங்கே அக்குபஞ்சர்ல ரிசல்ட் கிடைக்கலையோ அங்கே கர்மா ஹீலிங் எனர்ஜி தேவைப்படும். எங்கே அக்குபஞ்சர்ல கிடைக்கலையோ அங்கே ஸோ வெரைட்டிஸ் ஆஃப் சிஸ்டம். எங்கே அலோபதியில, ஹோமியோபதியில, சித்தாவில், ஆயுர்வேதால, யுனானில எங்கே ஒரு சிஸ்டம் ஃபெயிலர் ஆகுதோ, எங்கே ரிசல்ட் கிடைக்கலையோ அங்கே தான் ஆரம்பிக்குது கர்மா ஹீலிங் எனர்ஜி. ஸோ கர்மா ஹீலிங் எனர்ஜி வந்து டாப் மோஸ்ட். மற்ற சிஸ்டங்களை நீங்க ஒரு சிஸ்டமா போய் பார்க்கறத விட, அனுபவங்களை கற்றுக்கொள்றதை விட, செலவு பண்ணி டைம் வேஸ்ட் பண்றதை விட, கர்மா ஹீலிங் எனர்ஜின்னு சொல்லி வரும்போது நீங்க உங்க வீட்டில இருந்து உங்க செல்ஃபாவே நீங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரி பண்ணிக்கிறீங்க. எந்த காரணத்தை கொண்டும் நீங்க ஹாஸ்பிட்டல் ஆக வேண்டிய அவசியமே கிடையாது. எந்த காரணத்தை கொண்டும் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகி படுக்கணுன்ற அவசியமே கிடையாது. எந்த காரணத்தை கொண்டும் நீங்க ஸ்கேன் பண்ணணும், பயாப்சி பண்ணணும் அப்படின்றதே கிடையாது. எந்த நோயாக இருந்தாலும் உங்களால உங்க இடத்துல இருந்தே சரி பண்ணி கொள்ள முடியும். எந்த டாக்டருடைய உதவியுமே தேவையில்லை. இதுதான் வந்து கர்மா ஹீலிங் எனர்ஜியில நாம சொல்லுவோம். கர்மா ஹீலிங் எனர்ஜியில சொல்லுகின்ற விஷயங்கள் வந்து நிறைய விஷயம். ஒரே ஒரு விஷயம் சிம்பிளா சொல்ல போனா, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் யூ ஹாவ் டு கான்டாக்ட் த மேனுஃபேக்சரர் ஆஃப் யுவர் கம்பெனி. உங்களை உற்பத்தி பண்ணி யார் அனுப்பிச்சாரோ அந்த கம்பெனியை நீங்க கான்டாக்ட் பண்ணணும். கடவுள் தான் நம்மளை உற்பத்தி பண்ணி அனுப்பிச்சிருக்காரு, கடவுளை கான்டாக்ட் பண்ணணும். உங்களுக்கு வாழ்க்கையில எந்த பிரச்சனைக்கு தீர்வு தெரியலையா, இந்த நோயை எப்படி போக்குறதுன்னு தெரியலையா, இந்த நோயிலிருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு தெரியலையா, எதுவாக இருந்தாலும் யூ ஹாவ் டு கான்டாக்ட் த காட், அல்மைட்டி காட். இந்த கான்டாக்ட் பண்றது டெக்னிக் தான் எப்படின்னு தெரியல. கடவுளை எப்படி கான்டாக்ட் பண்ணணும், எந்த மாதிரி கான்டாக்ட் பண்ணணும், எந்த முறைகளை கான்டாக்ட் பண்ணணும். வெரைட்டிஸ் ஆஃப் மெத்தட்ஸ் இந்த ஆல் ஓவர் த வேர்ல்டு. உலகம் முழுசும் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு, நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. ஒரு முறையில ஒன்று போகலாம். ஸோ எந்த முறையில போனாலும் அந்த கம்யூனிகேஷன் வித் காட் அப்படின்றத வந்து ஷார்ட் டைம்ல, ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம்ல எப்படி கம்யூனிகேட் பண்றது அப்படின்ற விஷயம் வந்து உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி கொடுக்குறது வந்து கிறிஸ்டல். அதனால தான் நம்ம கிறிஸ்டல் ரெக்கமெண்ட் பண்றோம். டாக்டர் இளங்கோ இஸ் நாட் ஏ கிறிஸ்டல் மர்ச்சன்ட். கிறிஸ்டல் வியாபாரி கிடையாது. நான் கிறிஸ்டலை ப்ரொமோட் பண்ணல. கிறிஸ்டல் நான் வியாபாரம் பண்றது நோக்கமும் கிடையாது. உங்களை நீங்களே குணப்படுத்திக் கொள்வதற்கும் உங்களுடைய வாழ்க்கை பிரச்சனை நீங்க வெளியே வர்றதுக்கும் நீங்க கம்யூனிகேட் பண்ண வேண்டியது காட். இந்த கடவுளுக்கும் மனிதனுக்கும் அப்படின்னா என்னன்னா, படைத்தவனுக்கும் படைப்புக்கும். படைத்தவன் கடவுள், படைக்கப்பட்டவன் மனிதன். இந்த ரெண்டு பேருக்கு இருக்கிற லிங்க் வந்து பிரேக் ஆகும் போது தான் வாழ்க்கையில பிரச்சனைகள், கஷ்டங்கள் இருக்கு. கடவுள் ஒரு இடத்துல இருக்காரு, நாம அவருக்கு நேருக்கில ஸ்ட்ரைட்டா ஒரே கோட்டில் இருக்கணும். அந்த கோட்டு நம்ம டீவியேட் ஆகும். அந்த டீவியேட் ஆகிறதுனால தான் we are suffering in so many ways, in so many births. எல்லா பிறவிகளையும் ஏதாவது ஒரு வகையில நம்ம பாதிக்கிறோம், கஷ்டப்படுறோம். ஸோ அந்த பாதிப்புகள், கஷ்டங்கள்லாம் இல்லாம கடவுளோட இணைந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது தான் வந்து எப்படி கடவுளை கான்டாக்ட் பண்றது, நிறைய வேஸ் இருக்கு. ஒரு விதமா நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. அதை ரொம்ப ஈஸியஸ்ட் மெத்தட் இன்னைக்கு கலியுகத்துல இருக்கிற ரொம்ப ஈஸியஸ்ட் மெத்தட் கிறிஸ்டல். ஸோ அதனால தான் கிறிஸ்டலை யூஸ் பண்ணணுங்கோ அப்படின்னு திரும்பவும் எல்லாரும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. டாக்டர் இளங்கோ இஸ் நாட் ஏ கிறிஸ்டல் மர்ச்சன்ட். டாக்டர் இளங்கோ இஸ் நாட் ஏ கிறிஸ்டல் ப்ரமோட்டர். இது கிறிஸ்டலுக்கும் எனக்கும் சம்பந்தம் கிடையாது. இதை நீங்க கடவுளை அடைவதற்கு நீங்க யூஸ் பண்ணக்கூடிய டூல் வந்து கிறிஸ்டல். அதை யூஸ் பண்ணிக்கங்க, ரெக்கமெண்ட் பண்றேன், அவ்வளவுதான். நீங்க கிறிஸ்டல் யூஸ் பண்ணாமையும் போகலாம், கிறிஸ்டல் யூஸ் பண்ணியும் போகலாம். நீங்க கிறிஸ்டல் யூஸ் பண்ணும்போது யூ ஆர் சேவிங் crores of money, years of lifetime, so many births. நிறைய பிறவிகளை வந்து சேவ் பண்றீங்க. இந்த பிறவிலையும் நிறைய நாட்களை சேமிக்கிறீங்க, நிறைய பணம் செலவாகிறத சேவ் பண்றீங்க. இந்த மாதிரி நிறைய சேவிங்ஸ் பண்றீங்க, பணத்தை சேவ் பண்றீங்க, டைமை சேவ் பண்றீங்க, உங்களுடைய சஃபரிங்களை நிறைய குறைச்சிக்கிறீங்க. பல பிறவிகளை நீங்க குறைத்துக் கொள்கிறீர்கள், பல பிறவிகளை குறைத்துக் கொள்கிறீர்கள். ஷார்ட் கட்டா உங்களுக்கு யூஸ் பண்றது அதுதான். ஸோ அதனால தான் நீங்க கிறிஸ்டல் யூஸ் பண்ணுங்க
அப்படின்னு சொல்லி. இது வந்து இன்னொரு விஷயம் அலைன்மெண்ட் என்னன்னா, அலைன் பண்ணுமா? கிறிஸ்டல் அப்படின்றது வந்து மேக்சிமம் நம்ம டாக்டர் வாய்ஸ் ரெக்கமெண்ட் அப்படின்னா பண்றது வந்து அப்ப ஒரு 3 கார் நம்ம கிராம்ஸ் தான், ஜென்ரலா மேக்ஸிமம் ஸ்டேரிங் 3 விட்டோம்னா கிராம்ஸ். ஒரு சைடு போகுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த ரைக்கி ஹீலர்ஸ், ப்ரானிக் ஹீலர்ஸ் இவங்கெல்லாம் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கிறிஸ்டல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. சைசஸ் வந்து நிறைய பெரிய சைஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. பட் டாக்டர் இளங்கோ ஐஸ் ஹாஸ்பிட்டல் பண்ணது மேக்ஸிமம் 3 கிராம்ஸ். அதுக்கு மேல வெயிட் நம்ம யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்றது. இந்த கிறிஸ்டலுடைய காஸ்ட் வந்து இந்தியன் ருப்பியில வந்து 10,000 இருந்து 10 crores வரைக்கும் கூட இருக்கு. சைஸ் சேம், அதே சைஸ் தான், வால்யூம் அதே தான், லெங்த் பிரெத் ஹைட் எல்லாம் அதே தான். பட் 10,000 இருக்கு, 10 crores இருக்கு. பட் வாட் இஸ் த டிஃபரன்ஸ்னா, அந்த கிறிஸ்டலுடைய இன்பில்ட் கெப்பாசிட்டி, நீங்க ஒரு டிமாண்ட் வைக்கிறீங்க, நீங்க ஒரு கமாண்ட் வைக்கிறீங்க, அதை அப்சார்ப் பண்ணி திருப்பி எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள சில காரணிகளால் நிர்ணயிக்கப்படுது, சில ஃபேக்டர்ஸால் நிர்ணயிக்கப்படுகிறது. அந்த கிறிஸ்டலுடைய வயது, அந்த கிறிஸ்டலுடைய ஆட்டம் ஸ்ட்ரக்சர், அந்த கிறிஸ்டல் இருக்கிட்ட அந்த கிறிஸ்டல் இருக்கிற பியூரிட்டி, இந்த மாதிரி ஒரு 12 வகையான கிரைட்டேரியா இருக்கு. இந்த 12 வகையான கிரைட்டேரியா வச்சுதான் அந்த ரேட் பிக்ஸ் ஆகுத ஒழிய வேற எதை கொண்டும் கிடையாது. ஸோ அந்த கிறிஸ்டலுடைய அட்டாமிக் ஸ்ட்ரக்சர், அந்த கிறிஸ்டலுடைய அப்சார்விங் அண்ட் எமிட்டிங் ஸ்ட்ரக்சர், அந்த கிறிஸ்டலுடைய ஏஜ், இந்த மாதிரி நிறைய ஒரு 12 விஷயங்கள் இருக்கு. இதை வச்சுதான் ரேட் நிர்ணயிக்கப்படுகிறது. 3 கிராம் தான். நீங்க 10 கோடி கிறிஸ்டல்னாலும் 3 கிராம் தான், 10,000 ரூபாய் கிறிஸ்டலும் 3 கிராம் தான். இப்போ கிளைண்ட்ஸ் கிட்ட நான் சொல்லும் பொழுது மினிமம் இந்த ரேட்ல இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன் நிறைய பேர் கேட்பாங்க, டாக்டர் நீங்க எந்த ரேட்ல வாங்கிக்கணும்னு சொல்லுங்க அப்படின்னு. அதை நான் யாருக்கும் இது வரைக்கும் பாஸ்ட் 35 years நான் யாருக்குமே சொன்னது கிடையாது. ஏன்னா அவங்கவுங்களுடைய கர்மாவை அவங்கவுங்க தான் கழிக்கணும், அதை யாரும் கழிக்க முடியாது. நான் உங்க கஷ்டத்தை எடுக்கிறேன், நான் உங்க கஷ்டத்தை போக்குறேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. அது வந்து குவைட் ராங். யாருடைய கஷ்டத்தையும் யாரும் போக்க முடியாது. அவங்கவுங்களுடைய கஷ்டத்தை அவங்கவுங்க தான் தீர்க்கணும், அவங்கவுங்க தான் அனுபவிக்கணும். நல்லதும் சரி அவங்க தான் அனுபவிக்கணும், கெட்டதும் சரி அவங்க தான் அனுபவிக்கணும். அதை எப்படி போக்குறது அப்படின்ற டெக்னிக்கை தான் குரு சொல்லி கொடுப்பார். குரு எப்படி சொல்லி கொடுக்கிறார் அப்படின்னா, உங்களுடைய கஷ்டங்களை எப்படி போக்குவதுன்னு சொல்லி கொடுக்குறோம். எந்த குருவும் நான் சரி பண்றேன் சொல்றாங்க, ஆனா தவறு, அது பண்ண முடியாது. அவங்களுடைய கர்மாவும் அவங்க தான் அனுபவிக்கணும். நல்ல கர்மாவும் சரி, கெட்ட கர்மாவும் சரி, அவங்க மட்டும்தான் அனுபவிச்சாகணும். யாருமே அதுக்காக அண்டர்டேக்கெல்லாம் பண்ணிக்க முடியாது. இந்த வகையில அவங்களுடைய கர்மாவினால நோய்களோ பிரச்சனைகளோ உருவாகின்றன. அந்த கர்மாவை போக்குவதற்கு குரு வழிகாட்டுகிறார். அந்த குரு வழிகாட்டுவதன் காரணமாக அவருக்கே உங்களுடைய நெகட்டிவ் கர்மா வரும். இது எல்லாருக்குமே உண்டு. மருத்துவ முறையில இருக்கிற பல்வேறு மருத்துவ முறைகள் எல்லா மருத்துவர்களுக்குமே இது இருக்கு. நிறைய மருத்துவர்கள் அதை உணர மாட்டாங்க, சில பேர் உணர்வாங்க, சில பேர் உணர்ந்தாலும் வெளியே சொல்ல முடியும். ஃபேமஸ் டயபெட்டாலஜிஸ்ட் பாருங்க, கண்டிப்பா டயபெட்டிக் அவருக்கு இருக்கும். ஃபேமஸ் ஆங்காலஜிஸ்ட் பாருங்க, அவங்களுக்கு கேன்சர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். நீங்க ஃபேமஸ் நெப்ராலஜிஸ்ட் பாருங்க, அவங்களுக்கு அந்த நெப்ராலஜி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். நீங்க எந்தெந்த டாக்டர் எதுல ஸ்பெஷாலிட்டியோ நீங்க பாருங்க, அவங்களுக்கு அந்த பிரச்சனை சத்தியமாக இருக்கும், சத்தியமா இருக்கும். சில பேர் உணர்வாங்க, சில பேர் உணர மாட்டாங்க. சைக்காட்ரிக் டாக்டரை பாருங்க, சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் அவருக்கு இருக்கும், அவங்க சம்மந்தப்பட்டவங்க ஃபேமிலியில். இதுதான் ஒரு பழமொழி கொலைக்கீழ வில்லேஜ் சைடில் சொல்லுவாங்க, வாத்தியாருக்குள்ள மக்கு, போலீஸ்காரங்குள்ள திருடன், டாக்டருக்குள்ள பேஷண்ட்டு அப்படி சொல்லுவாங்க. இது ஜென்ரலா கொலைக்கீழ், இது ஜென்ரல். ஆனா இது வந்து ஒரு ட்ரூத் கிடையாது. வாத்தியாருக்குள்ள மக்கா இருக்கணும்ன்றது கிடையாது. எங்க அப்பா வாத்தியார் தான். நாங்க எல்லாமே டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட், ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்தவங்க தான், கிளாஸ் ஃபர்ஸ்ட் தான், எல்லாமே பிரில்லியன்ட் தான். ஸோ வாத்தியாருக்குள்ள மக்குன்றது கிடையாது, வாத்தியாருக்குள்ள பிரில்லியண்டாகவும் இருக்காங்க. டாக்டருக்குள்ள நோயாளி அப்படின்னு சொல்லுவாங்க. நானும் என்னுடைய குடும்பத்திலையோ இது வரைக்கும் வைத்தியத்துக்காக செலவு பண்ணதே கிடையாது. என்னுடைய ஃபேமிலியில நாங்களும் இன்னைக்கு வரைக்கும் வைத்தியத்துக்காக 1 ரூபா கூட, எனக்கு பிறகு தெரிஞ்சு என்னுடைய ஃபேமிலியில எனக்கு பிறகு தெரிஞ்சு 1 ரூபா கூட வைத்தியத்துக்காக செலவு பண்ணதே கிடையாது. சிங்கிள் ருபி. வேற டாக்டர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு போனதும் கிடையாது. ஸோ அப்போ நான் என்னுடைய ஃபேமிலியில் நான் இருக்கும்போது அப்போ அந்த மாதிரி மற்றவங்க இருக்க முடியாத, எல்லா டாக்டருடைய ஃபேமிலியும் ஆரோக்கியமாக இருக்க முடியும். ஸோ நோயாளியினுடைய வரலாறு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டாக்டருடைய பிள்ளைகள் எல்லாம் நோயாளி இருக்கணும் கட்டாயம் கிடையாது.
அது ஒரு ரூல் சொல்லியிருக்காங்க, பட் அதுக்கு எக்ஸெப்ஷன் நம்மளால இருக்கும். நான் இது வரைக்கும் இன்சூரன்ஸ் போட்டதே கிடையாது. என்னுடைய ஃபேமிலியில எனக்கும் என்னுடைய வீட்டிலே யாருக்குமே இன்சூரன்ஸ், மெடிக்கல் இன்சூரன்ஸே கிடையாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, டாக்டர் நான் வந்து ஒரு மாசத்துக்கு 50,000 ஸ்பெண்ட் பண்றேன் இன்சூரன்ஸ் பிரீமியத்துக்காகவே, 1 lakh ஸ்பெண்ட் பண்றேன். நான் ஒரு மாசத்துக்கு பிரீமியம் மட்டுமே 1 lakh கட்டேன் டாக்டர். எனக்கு பிறகு என்னுடைய மனைவி, என்னோட குடும்பம் எல்லாம் வந்து ரொம்ப ஹாப்பியா சந்தோஷமா இருப்பாங்க டாக்டர், நான் அந்த அளவுக்கு செக்யூர் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னை சார்ந்தவர் சொல்லுவாங்க, என்ன நீங்கள்லாம் ஒரு இன்சூரன்ஸ் எதுவுமே போடல, ₹1 கூட இன்சூரன்ஸ் பண்ண, நாளைக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்க நீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. என்னுடைய தெளிவான கருத்து, எனக்கு கண்டிப்பா அந்த மாதிரி ஆகாது. பிகாஸ் நான் இன்சூரன்ஸ் என்ன பண்றேனோ அந்த இன்சூரன்ஸ் பண்றதை விட நிறைய அமௌண்ட் நான் சேரிட்டி பண்றேன். என்னோட இன்கம் என்னவோ அந்த இன்கம்ல வந்து எல்லாமே போக, எல்லா செலவுகளும் போக, இன்கம் டேக்ஸ் எல்லாம் பேமெண்ட் போக, நெட் இன்கம் என்ன இருக்கும் அந்த நெட் இன்கம்ல 50%, ஆவரேஜா 50% டோட்டலா சேரிட்டி பண்ணிடுது. ₹1 கூட நான் எனக்குன்னு எடுத்து வச்சது கிடையாது. ஸோ பகவான் பகவத்கீதையில வந்து 30%, 33% பண்ணுங்கன்றாரு. மற்ற மதங்கள் அட்லீஸ்ட் ஒரு 10%ஆவது பண்ணுங்கன்னு இறங்கி வராங்க, கெஞ்சுறாங்க. அப்பா ஒரு 10% நீ பண்ணிடுப்பா அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க. அதெல்லாம் நம்மளால கண்டுக்க மாட்டாங்க, இப்போ நீ சொன்னா சரி வைப்போ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவா. பட் நான் இன்னைக்கும், நான் வந்து 16வது வயதுல வந்து சோப் கம்பெனி ஆரம்பிச்சு என்னோட ஏர்னிங் ஆரம்பிச்சேன். அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு 4 or 5 சோர்சஸ்ல இன்கம் வந்தாலும் கூட எல்லா இன்கம்லையும் இன்கம் டேக்ஸ் எல்லாம் பேமெண்ட் பண்ணது போக நெட் இன்கம் என்ன இருக்கோ அந்த நெட் இன்கம்ல டில் டுடே இன்னைக்கு வரைக்கும் 50% வந்து நான் சேரிட்டி பண்ணேன். இது நான் யாருக்குமே சொல்லது இல்லை, சொல்லக்கூடாது. வலது கை கொடுக்குறது இடது கைக்கு தெரியக்கூடாது. இன்னைக்கு அந்த விஷயத்த சொல்லணும்னு போது ஏதோ என்னையும் அறியாம சொல்லிட்டேன், தப்புதான், சொல்லக்கூடாது. நம்ம என்ன செய்யறோமோ அது வந்து வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியாம இருக்கணும்னு சொல்லி ஜீசஸ் சொல்லுவார் பைபிள்ல வரும். வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாது அப்படின்னா எவ்வளவு சீக்கிரட்டா எவ்வளவு சஸ்பென்ஸா கொடுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு சாதாரணமா வந்து ஒரு 4 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு அதை யூடியூப்ல பிடிச்சி யூடியூப்ல லைவா ரிலே பண்றாங்க, அப்புறம் ரிலே பண்றாங்க. அது வந்து பெருமை, அது தப்பு சொல்ல வரல, பட் அவங்க அப்படி நினைக்கிறாங்க, நான் அதை கொடுக்குறேன்னு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் வந்து நாம என்ன கொடுக்குறோன்றது வந்து யாருக்குமே தெரியாது. இன்னைக்கு ஏதோ ஒரு ஃப்ளோல எங்களுக்கு அந்த ஒரு அவேர்னஸ் கொடுக்கணுன்ற ஒரு இதுல வந்துருச்சு. ஸோ என்னோட இன்கம்ல இன்னைக்கு வரைக்கும் 50% சேரிட்டி போயிடுச்சு. ஆனா இதுக்காக மற்றவங்க எனக்கு வச்ச பேர் என்கிட்ட யாரும் சொல்ல மாட்டாங்க. சரி போய் உனக்கே தெரியாத டாக்டர், இழிச்சவாய டாக்டர்னு அவங்க சொல்லுவாங்க. ரைட், ஓகே, அவங்களுடைய பார்வையில அவங்க இழிச்சவாயன் டாக்டர் உழைக்க தெரியாதுன்னு நினைச்சுக்குவாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் எவ்வளவு உஷார் பாட்டு எனக்கு தான் தெரியும். ஸோ நான் உஷாரா பொழைச்சிக்கிறேன், அவ்வளவு. ஸோ தர்மத்தை பத்தி சொல்லும் பொழுது எல்லா நோய்களுமே, எல்லா பிரச்சனைகளுமே பூர்வ ஜென்மத்தில் நாம் செய்த பாவங்களால் வருகிறது. இது எல்லா மதங்களுமே சொல்றது, இது சொல்லாத மதம் எதுவுமே கிடையாது, வெவ்வேறு ஃபார்ம்ல சொல்றாங்க. அப்போ பாவங்களால் உங்களுக்கு நோய்கள் வருகின்றன, பாவங்களால் உங்களுக்கு பிரச்சனைகள் வருகின்றன. அந்த பாவங்களை போக்குவதற்கு என்ன வழின்னு சொல்லி எல்லா மதங்களும் சொன்னாலும் நெற்றி போட்டுல அடிச்ச மாதிரி சொல்றது இஸ்லாம் தான் சொல்றது. நெத்தி போட்டுல அடிச்ச மாதிரி சொல்றது எல்லாமே சொன்னாலும் இந்த மதத்தை விட இன்னும் கரெக்டா தெளிவா சொல்றது இஸ்லாம் தான் சொல்றது. தர்மம் செய்யுங்கள், தர்மம் செய்யுங்கள், உங்களுடைய பாவங்களை முழுவதுமாக அழித்து விடும். எப்படி அழிக்கும்? நீரை, நெருப்பை நீர் அணைப்பது போல. நல்லா அண்டர்ஸ்டாண்ட், நல்லா புரிஞ்சுக்கணும். எப்படி எவ்வளவு தெளிவா சொல்றாங்க பாருங்க, அதை நாம யாரும் கண்டுக்கிறது இல்லை. நெருப்பை நீர் அணைப்பது போல நீங்கள் செய்கின்ற தர்மம் உங்களுடைய பாவங்களை அழித்து விடும். நெருப்பை எப்படி நீர் அணைக்குதோ அதே மாதிரி நீங்கள் செய்கின்ற தர்மம் உங்களுடைய பாவங்களை அழித்து விடும். அப்ப பாவங்கள் அழிந்தா நமக்கு நோய்கள் வராது, வந்த நோய்கள் போய்விடும். அந்த பாவங்கள் அழிந்தா நமக்கு கஷ்டங்கள் வராது, நம்முடைய கஷ்டங்கள் போய்விடும். பாவங்கள் அழிந்தா நம்முடைய சஃபரிங்ஸ், என்ன டைப் ஆஃப் சஃபரிங் இருந்தாலும் அது போயிடும், நாம் அதுல வெளியே வந்துடும். அப்ப இதுல நம்ம என்ன டெரிவேஷன் ஈக்குவேஷன் கொண்டு வரோம்? பாவங்களை அழிப்பதற்கு தர்மம் மிகச்சிறந்த உதாரணம், மிகச்சிறந்த விஷயம். அப்ப நம்பர் 1 மெடிசன் தர்மம் தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாம முதல் மருந்து, ஃபர்ஸ்ட் மெடிசன் வந்து தர்மம் தான், சேரிட்டி தான். தர்மம், தர்மம் செய்வது. தர்மம் செய்வதால், அடுத்து நம்ம ஆளுங்க கேட்பாங்கல்ல, நம்ம ஆளுங்க எப்பேற்பட்ட ஆளுங்க, தர்மம் செய்வதால் ஆன்சர் பண்றாரு, தர்மம் செய்வதால் உங்களுடைய செல்வம் ஒருபோதும் குறைந்து விடாது. தர்மம் செய்வதால்
உங்களோட செல்வம் ஒருபோதும் குறைந்து விடாது. நாம நினைக்கிறோம், ஐயோ நானே பாப்பர் ஆயிட்டா என்ன பண்றது, எது போயிட்டா என்ன பண்றது, இது செஞ்சிட்டா என்ன பண்றது அப்படி சொல்லி கேட்போம். தர்மம் செய்வதால் உங்களுடைய செல்வம் ஒருபோதும் குறைந்து விடாது. அப்ப என்ன செய்யணும்? தர்மம் செய்யணும். இந்த தர்மம் எப்படி செய்யறது? வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாது. தர்மம் செய்யறது ஒரு பலனை எதிர்பார்த்து கொடுக்க கூடாது. இப்ப நாம ஒருத்தருக்கு கொடுக்குறோம். இப்போ நிறைய கம்பெனிஸ் கவர்மெண்ட்டுக்கு ஃபண்டு கொடுக்குறாங்க. இன்கம் டேக்ஸ்ல எக்ஸ்டென்ஷன் வரணுன்றதுக்காக சேரிட்டி பர்ஸ், இன்கம் டேக்ஸ்ல எக்ஸ்டென்ஷன் வரணும் அப்படின்றதுக்காக சேரிட்டி. நான் என்னுடைய சேரிட்டியை இன்கம்ல காட்டுறதே கிடையாது. நான் என்ன கொடுக்குறேன்றது இன்கம்ல காட்டுறதே கிடையாது. இதுல காட்டுறோம், அது தனி. அது இல்லாம நெட் இன்கம் வந்த பிறகு என்னவோ அதை நாம பண்றோம். இன்கம் நான் இவ்வளவு சேரிட்டி பண்ணிக்கிறேன் பாருங்களா, வவுச்சர்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன், ரிசிப்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன், இது எனக்கு இன்கம் டேக்ஸ் டிடக்ட் பண்ணுங்க. கொடுக்கவே கொடுக்காதவனுக்கு இது மேடு தப்பில்லை. நான் ஐயா அத்த கைக்கு சுண்ணாம்பு வைக்க மாட்டேன், நானும் என் பொண்டாட்டி பிள்ளைங்க மட்டுமே என் சொத்தை சேர்த்து வைத்தேன், என் பணத்தை சேர்த்து வைத்தேன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி அட்லீஸ்ட் இன்கம் டேக்ஸ்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கணுன்றதுக்காக தவம் பண்றாங்க இல்லையா, அது பாராட்டணும். ஆனா அது கூட எதிர்பார்க்காத நீங்க பண்ணுங்க, அதோட பலன் அதிகமா இருக்கும். சோ பாவங்கள் உங்களுடைய நோய்களுக்கும் உங்களுடைய கஷ்டங்களுக்கும் உங்களுடைய துன்பங்களுக்கும் காரணங்களாக இருக்கின்றன. அந்த பாவங்களை போக்குவதற்கு நீங்க செய்யறதும் தர்மம் செய்யுங்க. அந்த தர்மம் செய்வதன் மூலம் பாவங்கள் அழிகின்றன. பாவங்கள் அழிவதால் உங்களுடைய பிரச்சனைகள் கஷ்டங்கள் தீர்க்கின்றன. தர்மம் செய்வதால் உங்களுடைய செல்வம் ஒருபோதும் குறைந்து விடாது. இதுதான். அப்ப தர்மம் எப்படி செய்யுது? நானே கடங்காரனா இருக்கேன், நானே கடங்காரனுக்கு பதில் சொல்ல முடியாம இருக்கேன், நானே வாடகை வீட்டுல இருக்கேன், நானே 5க்கு 10க்கும் லோல் போடுறேன், கஷ்டப்படுறேன், நான் எப்படி கொடுக்கறது? அவங்கதான் முக்கியமா கொடுக்கணும். சில பேர் சொல்லுவாங்க, சில குரூப்ஸ்ல சொல்றாங்க, நீங்க கையில இருந்தா கொடுங்க, இல்லைன்னா கொடுக்காதீங்க, கொடுக்க வேண்டாம், உங்க கையில எப்போ வருதோ அது வரைக்கும் நீங்க யூ ஹாவ் டு வெயிட் பண்ணுங்க அப்படின்றாங்க. அது தவறான கான்செப்ட். உங்களால கொடுக்க முடியும். கடவுள் உங்களுக்கு ஒரு பிரச்சனையை கொடுக்குறாரு, ஒரு கஷ்டத்தை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த கஷ்டத்தை போக்குவதற்கான சொல்யூஷனை கொடுத்துட்டு தான் உங்களுக்கு அந்த பிரச்சனையை கஷ்டத்தை கொடுக்குறாரு. அப்ப நானே சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு இருக்கேன் சார், நானே வாடகை கூட கொடுக்க முடியாது கஷ்டப்பட்டு இருக்கேன், நானே கடங்காரனுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கேன், என்னால எப்படி சார் தர்மம் பண்ண முடியும் அப்படின்னா கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. கடவுள் ஏதாவது லூப் கண்டிப்பா கொடுத்துருப்பாரு. கடவுள் கொடுக்காம கொடுக்கவே மாட்டார். நீ சேரிட்டி நீ பண்ணு அப்படின்னு சொல்லும் பொழுது அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறேன் அப்படின்னா கூட உங்களுக்கு ஏதோ ஒரு சோர்ஸ் கொடுப்பார். கொடுக்காம கொடுக்கவே மாட்டார். அப்படி கொடுக்கலன்னா அவர் கடவுளே கிடையாது, அது சாதாரண மனிதன். அது கடவுள் உங்களுக்கு வெளியில வர்றதுக்கு வழிகளை கொடுக்குறார். உங்களுக்கு எல்லா பிரச்சனைகள் இருந்தும் உங்களுக்கு எல்லா நோய்கள் இருந்தும் வெளியே ஹாப்பியா இருக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகளை கொடுக்குறார். நாம நம்முடைய நெகட்டிவ் கர்மாவோட, நம்முடைய இக்னரன்ஸால, நம்முடைய ஈகோவுனால, நம்முடைய சில நெகட்டிவ் தாட் ஃபார்ம்னால நாம அவரை சரியாக பயன்படுத்தி கொள்ளாமல் இருக்கிறோம். we are not utilizing the God. கடவுளை நாம சரியா பயன்படுத்திக்காம இருக்கிறோம். உங்களால தர்மம் செய்ய முடியாதுன்றது கிடையவே கிடையாது. தர்மம் செய்யறதுக்கு நமக்கு மனசு இல்லை, நாம பயப்படுறோம். ஐயோ இந்த பணம் போயிட்டா என்ன பண்றது, இந்த பணம் செலவாயிட்டா என்ன பண்றது, நாளைக்கு நமக்கு யார் கஞ்சி ஊத்துவா, நமக்கு என்ன பண்ணணும், நமக்கு என்ன செய்யணும், பணம் தான் சேஃப்டி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. இப்ப நான் இன்சூரன்ஸே எடுக்கல, இது வரைக்கும் என்னுடைய லைஃப்ல எனக்கோ என்னுடைய ஃபேமிலிக்கோ இன்சூரன்ஸே கிடையாது அப்படின்னா நான் இந்த கர்மா ஹீலிங் எனர்ஜி மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கேன். எனக்கு சித்தர்கள் அந்த அளவுக்கு எனக்கு நாலேஜ் கொடுத்துட்டாங்க. நான் ஒரு 10 கோடி ரூபாய்க்கு, 20 கோடி ரூபாய்க்கு, 100 கோடி ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் போட்டு எனக்கு என்னுடைய மனைவி மக்களுக்கு இது உதவும் அப்படின்னு நான் எதை நம்புறோம் அதை விட உறுதியாக நான் நம்புகிறேன். நான் செய்த தர்மம் என்னை காப்பாற்றும், நான் செய்த தர்மம் என்னுடைய மனைவி மக்களை காப்பாற்றும், நான் செய்த தர்மம் என்னுடைய சந்ததிகளை காப்பாற்றும். அந்த உண்மையை எனக்கு சித்தர்கள் உணர வச்சிருக்காங்க, இறை சக்தி உணர வச்சிருக்கு. அதனால நான் செய்யணும். தெரியாதவங்க அடிஷனலா இன்சூரன்ஸ் போடுறேன். என்னுடைய லைஃப்ல இன்சூரன்ஸ் என்னுடைய வெஹிக்கிள்ஸ் மட்டும்தான். ஏன்னா அந்த இன்சூரன்ஸ் வெஹிக்கிள்ல கூட தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் மட்டும்தான் இருக்க முடியும், பர்சனல் இன்சூரன்ஸ் போட மாட்டேன். அது கூட சொல்லுவாங்க, வெஹிக்கிள்ஸ் வாங்கும் போதே பர்சனல் இன்சூரன்ஸ் விட சார், தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் விட சார், பர்சனல் இன்சூரன்ஸ் வேண்டாம், அது வேண்டாம். என்ன டாக்டர் அப்படி சொல்றீங்க, பர்சனல் இன்சூரன்ஸ் போட்டுக்கலாமே, நாளைக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா பர்சனல் இன்சூரன்ஸும் கிளைம் பண்ணிக்கலாம். நோ நோ நோ, என்னுடைய காருக்கும் சரி, என்னுடைய 2 வீலருக்கும் சரி, எந்த வண்டிக்கும் நான் பர்சனல் இன்சூரன்ஸ் போட இது வரைக்கும் நான் போட்டுருவேன். ஸோ அந்த பணத்தை யாருக்கா சேரிட்டி கொடுத்துருவேன், இன்சூரன்ஸ் பிரீமியம் என்ன கட்டுறாங்களோ அந்த பணத்தை நான் சேரிட்டி கொடுத்துருவேன்.
அது சூப்பர் இன்சூரன்ஸ் பிரீமியம் அது. ஸோ வெஹிக்கிள்ஸ் கூட தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் கம்பல்சரியா வேணும் அப்படின்னு கவர்மெண்ட் ரொம்ப ப்ரெஷர் கொடுக்கறதுனால சரி தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் மட்டும் போட்டுக்கோ, காருக்கும் சரி டூ வீலருக்கும் சரி. என்னுடைய பர்சனலுக்கு கிடையாது. அப்போ ஒரு தடவை இன்சூரன்ஸ் சார் பர்சனல் தான் ஆச்சுன்னா நமக்கு ஆகாது சார், ஒன்றும் ஆகாது, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது சார். நாம போறோம், யாரோ போனா யாருக்கும் ஒன்றும் ஆகாது, இந்த பணத்தை நான் சேரிட்டியா கொடுத்துட்றேன், ஆனால் ஒன்றும் ஆகாது, நீங்க ஒன்லி தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் மட்டும் போடுங்க. எனக்கு தெரிஞ்சு தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் மட்டும் போட்டு இன்சூரன்ஸ் போடாத பர்சன் நானா தான் இருக்கேன் நான் நினைக்கிறேன். மேபி எனக்கு தெரியல, வேற யாராவது அப்படி இருக்காங்களான்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு தெரிஞ்சு வண்டிக்கு கூட ஒன்லி தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் மட்டும் போதும், பர்சனல் இன்சூரன்ஸ் வேண்டாம். போய் அடிப்பட்டா படட்டும், விழுந்தா வீழ்ட்டும், கை கால் உடனே உடைக்கும், நோ ப்ராப்ளம், ஆகாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஸோ ரீசெண்டாக என்னுடைய வண்டிகளுக்கு பண்ணும்போது கூட கேட்டார், சார் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் மட்டும் சொல்றீங்க, இதுவும் பண்ணி வேண்டாம் அது பண்ணாது. ஸோ அந்த கான்பிடன்ஸ் நமக்கு இறைசக்தி கொடுத்துருக்குற அந்த ஞானத்தினால நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு புரியுது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா வாழ்க்கையில் நம்ம யாரும் கஷ்டப்பட மாட்டோம். ஸோ ஏதோ பேச போய் இன்னைக்கு ஏதோ விஷயங்கள் வந்துச்சு, நான் ப்ரிப்பேர்டா வரல. இந்த வாட்டர் தெரப்பி மூலமா எல்லா நோய்களும் குணப்படுத்திக் கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைக்கிறாங்க. அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் வேற சில விஷயங்கள் வந்ததுனால அதுக்கு விளக்கம் சொல்லலாம் அப்படின்றதுக்காக தான். உலகத்துல எல்லா சிஸ்டமே கியூர் பண்ணும், எல்லா சிஸ்டமும் ஒரு ஸ்டேஜில் ஆஃப் ஆயிடும். ஸோ எந்த சிஸ்டத்தால முடியலையோ அங்கேயே தான் கர்மா எனர்ஜி ஹீலிங் வரும். எங்கே ஒரு நோயை குணப்படுத்த முடியலையோ, இந்த சிஸ்டத்துல போன குணப்படுத்த முடியலையோ, அங்கே கர்மா ஹீலிங் எனர்ஜி வரும். எந்த இடத்துல உங்க பிரச்சனையை சால்வ் பண்ண முடியலையோ, தடுமாறுறீங்களோ, அப்போ கர்மா எனர்ஜி ஹீலிங் வரும். எந்த இடத்துல நீங்க சூசைட் பண்ணிக்கலாம், இதுக்கு மேல வேற வழியே இல்லை, வாழ்க்கையை முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறீங்களோ, அங்கே கர்மா ஹீலிங் எனர்ஜி உங்களுக்கு ஆபத் பாந்தவனாக வந்து காப்பார். ஸோ எங்கெல்லாம் உங்களுக்கு ஒரு காரணத்தை கண்டுபிடிக்க முடியலையோ, இதுக்கு என்ன கஷ்டம் தெரியல, இதுக்கு என்ன தீர்வுன்னு தெரியல அப்படின்னு எங்கே அபண்டன்ட் கண்டிஷன்ல கைவிட்ட மனநிலை எங்க இருக்கீங்களோ, அங்கேயெல்லாம் ஆபத் பாந்தவனாக கர்மா எனர்ஜி ஹீலிங் வரும். கர்மா எனர்ஜி ஹீலிங் மீன்ஸ் கடவுள் அங்கே வரார். அந்த கடவுளை நீங்க எப்படி ஆவாகனம் பண்ணிக்கிறது, அந்த கடவுளை எப்படி நீங்க கூட வச்சுக்கிறதுன்றதுக்காக இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்ட்ல உங்களுக்கு கிறிஸ்டல் ரொம்ப யூஸ் ஆகும் அப்படின்னாருதான் கிறிஸ்டல் நம்ம ரெக்கமெண்ட் பண்றோம். அந்த கிறிஸ்டலுடைய வேல்யூ நான் யாருக்குமே ஏன் சொல்றது இல்லைன்னா, அவங்களுடைய கர்மாவுக்கு தகுந்த மாதிரி தான் கிறிஸ்டலை வாங்க, இந்த ரேட்ல வாங்க, இந்த ரேட்ல வாங்க. ஆனா பெரும்பாலான மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா, சார் கிறிஸ்டல் என்ன ஸ்டார்டிங் 10,000 இருக்கு, 10 crores வரைக்கும் இருக்கு, நீங்க பார்த்துங்க, அப்ப 10 crores கொடுங்க டாக்டர் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இருக்கிறதே லோயஸ்ட் என்ன இருக்கோ அதுதான் கேட்பாங்க மக்கள், கேட்கறது அதான் கேட்பாங்க. ஆனா ஒரு விஷயம் அவங்க மறந்துடுவாங்க, என்னுடைய பிரச்சனையை தீர்க்கறதுக்கு எந்த வேல்யூ உள்ள கிறிஸ்டல் வாங்கணும் டாக்டர்னு நிறைய பேர் கேட்க மாட்டாங்க. சில பேர் தான் கேட்பாங்க, சில பேர் கேட்பாங்க, நிறைய பேர் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு 10,000 ஓகே 10,000 கொடுத்துருங்க டாக்டர். அந்த செலக்டட் பீப்புள் தான் அது கர்மிக் எனர்ஜி நிறைய போய் நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுக்கணும், அனுபவிக்கணும், சுகம் அனுபவிக்கணும், அந்த அம்சம் மட்டும்தான். டாக்டர் நீங்க எனக்கு ஒரு கோடாவது காட்டுங்க, எனக்கு எவ்வளவு சரி சொல்லுங்க, அது நீங்க சொல்லுங்க டாக்டர் நான் வாங்குறோம் அப்படின்னு. ஒரு நோயாளி குணமாவாரா குணமாக மாட்டாரா, ஒருவர் ஒரு பிரச்சனையிலிருந்து வெளியே வருவாரா வரமாட்டாரா, அவருக்கு இந்த பிரச்சனை இப்படிதான் இருக்குமா, எவ்வளவு நாள் ஆகும், எவ்வளவு ஆகும் அப்படின்றது கிளேர்வாயன்ஸை பொறுத்த வரைக்கும் நேர்ல வரணும் பார்க்கணுன்றது கிடையாது. நீங்க எங்கிட்ட பேசுனா போதும், அல்லது உங்க பேரு அட்ரஸ் கொடுத்தா போதும், அல்லது உங்க போட்டோ கொடுத்தா போதும், நீங்க உலகத்துல எந்த இடத்துல எங்க இருந்தாலும் நாங்க இங்கிருந்து ஸ்கேன் பண்ணிக்க முடியும், டயக்னோஸ் பண்ணிக்க முடியும். ஆனா கர்ம விதிப்படி அது சொல்லக்கூடாது. நம்ம ஒரு விஷயத்த ஓப்பனா சொல்லக்கூடாது, இது நடக்கும் இது நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடாது. மருத்துவர்களுக்கும் ஜோடர்களுக்கும் ஒரு தார்மீகமான ஒரு கடமை இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, நெகட்டிவான விஷயங்களை சொல்லக்கூடாது. ஒரு பேஷண்ட் வராரு, அவர் 1 வீக்ல இறந்துருவாருன்னு நல்லா தெரியும், 1 வீக்ல இறந்துருவாருன்னா சொல்லக்கூடாது. அது வேற மாதிரி கொஞ்சம் பாலிஷா சொல்லியாரு. அவரு நல்லா வருவாரு அப்படின்னா பாசிட்டிவா சொல்லலாம், பட் நெகட்டிவான வேர்டு சொல்லக்கூடாது. நெகட்டிவான வேர்டு சொல்லக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா, இப்ப என்னுடைய குருமார்கள் தான் நிறைய குருமார்கள் 108 குருமார்களுக்கு மேல இருக்காங்க. எல்லா குருமார்களுமே அவங்க எந்த டைம்ல எந்த நேரத்துல இறப்புன்ற வேர்டு யூஸ் பண்ண மாட்டாங்க, துறப்புன்னு சொல்லுவாங்க. அந்த உடம்பு திறந்துட்டு போறாங்க, ஒரு பர்பஸ் தாங்க இந்த உடம்பு வாங்கிட்டு வராங்க, அந்த பர்பஸ் முடிஞ்ச பிறகு அந்த உடம்ப திறந்துட்டு போறாங்க. ஸோ எந்த நாள்ல எந்த டைம்ல எந்த நட்சத்திரத்துல
நாம இந்த உடம்ப திறந்துட்டு போவோம்னு சொல்லிட்டு எல்லா குருமார்களுமே எனக்கு சொல்லியிருக்காங்க. எனக்கும் தெரியும் டாக்டர் இளங்கோவும் இந்த உடம்ப எந்த நாள்ல, எந்த நட்சத்திரத்துல, எந்த இடத்துல, எந்த மாதிரி சுச்சுவேஷன் திறப்போம்ன்றதும் எனக்கும் தெரியும். ஆனா இதை மற்றவங்களுக்கு சொல்ல முடியாது, எனக்கு தெரியும். நீங்க இந்த இந்த டைம்ல இப்படி இறக்குங்கன்னு சொல்லி சொன்னா மற்றவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, அவன் அந்த கிளியிலேயே செத்து போயிடுவான், அந்த கிளியிலேயே இறந்துடுவான். டாக்டர் இளங்கோ எந்த நாள்ல, எந்த டைம்ல, எந்த இடத்துல, எந்த மாதிரி சூழ்நிலை இந்த உடலை விடுவார் அப்படின்னு எனக்கு தெரியும். அதை ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவம் ஒரு 25 இயர்ஸ்க்கு முன்னாடியே எனக்கு கொண்டு கொடுத்துட்டு அப்புறம் இந்த உண்மையை எனக்கு உணர்த்துறாங்க, எனக்கு தெரியும். இதே மாதிரி எப்படி எத்தனை பேர் இருக்க முடியும்? அது மனிதனுடைய இயல்பு அப்படியா 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 அப்படியான்னு சொல்லிட்டு. நான் +2 படிக்கும்போது என்னுடைய மாமா ரிலேட்டிவ் அவர் போஸ்ட் மாஸ்டர். அவர் கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட கூட்டு போனோம். எங்க அத்தை சொல்றாங்க, நீ கூட்டு போயிட்டு வந்து இல்லைங்கோ, டாக்டர்கிட்ட போயிட்டு வந்துருந்தாங்க. நான் அவர் கூட்டிட்டு போறேன். கனக சபாபதினு ஒரு டாக்டர், MD அலோபதி டாக்டர் அவரு. அப்ப நான் +2 படிச்சுட்டு இருக்கேன். அவர் போய் பார்த்த உடனே அவரெல்லாம் செக் பண்ணிட்டு, போஸ்ட் மாஸ்டர், மாமா போஸ்ட் மாஸ்டர் சார், நீங்க உடம்பு ரொம்ப வீக்கா இருக்கு, ஹார்ட் எல்லாம் ரொம்ப வீக்கா இருக்கு, நீங்க ரொம்ப நாளைக்கு இருக்க மாட்டீங்க டாக்டர்னார். எனக்கு ரொம்ப சங்கடமா போச்சு, என்னடா அது இப்படி சொல்றாரு அப்படின்னு. எங்க மாமா முகம் அப்படியே மாறி போச்சு. மாமா நீங்க அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க மாமா, நீங்க ஏன் அதெல்லாம் மனசை போடுங்க, வாங்க பரவாயில்ல. மாமா முகம் மாறி போச்சு. அவர் சொல்றாரு, கிட்டத்தட்ட அவருக்கு 70-80 வயசு இருக்கும். ஒரு பேஷண்ட் கிட்ட எப்படி டீல் பண்றதுன்னு விஷயம் தெரியல. நீங்க ரொம்ப நாள் இருக்க மாட்டீங்க டாக்டர், சாரி போஸ்ட் மாஸ்டர், நீங்க ஹார்ட் ரொம்ப வீக்கா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. திரும்ப 2 டைம் சொல்றாரு. கிளம்பி வரும்போது சொல்றாரு, 3 டைம் சொல்றாரு. சரி கூட்டிட்டு வந்துட்டோம். சரி, அதுக்கு பிறகு விதின் 1 மந்த்ல மாமா போஸ்ட் ஆஃபீஸ்ல டியூட்டியில இருக்காரு, திடீர்னு ஹார்ட் அட்டாக் இறந்துட்டார். விதின் 1 மந்த் டைம். இது நம்ம கர்மா தியரி படி அப்புறம் பேசுவோம். பட் இந்த விஷயத்த சொல்றேன். ஒரு டாக்டர் அந்த விஷயத்தை எப்படி சொல்றாரு, அது உண்மைதான், அவருக்கு தெரியும். இருந்தாலும் எப்படி நாசுக்கா சொல்லணும், அந்த மாதிரி சொல்லணும். போஸ்ட் மாஸ்டர் சார், நீங்க ரொம்ப நாள் இருக்க மாட்டீங்க சார் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட இருந்து முடிச்சுட்டு வர்றதுக்கும் 3 டைம் சொன்னாரு. அதே கிளி, ஐயோ நான் செத்துருவேன், ஐயோ நான் செத்துருவேன், ஐயோ நான் செத்துருவேன், டாக்டர் சொல்லிட்டாரு. விதின் 1 மந்த் அவர் டியூட்டி, காலைல 10 மணிக்கு போஸ்ட் ஆஃபீஸ்ல டியூட்டியில ஆன் டியூட்டியில இருக்காரு. போஸ்ட் ஆஃபீஸ்ல 15 பேர் ஸ்டாஃப் இருக்காங்க. திடீர்னு அப்படி நெஞ்சு பிடிக்கிறாரு. உடனே வீட்டுக்கு தகவல் கொடுக்குறாங்க. அப்பெல்லாம் போஸ்ட் ஆஃபீஸும் போஸ்ட் மாஸ்டரோட வீடும் அட்டாச்சா இருக்கு. இப்ப வேறையா இருக்கு. அப்பெல்லாம் ஒரே இதுவாக தான் இருக்கு. உடனே வராங்க, பாக்குறாங்க, டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போறாங்க, இல்லைங்க ஹார்ட் அட்டாக் இறந்துட்டாரு. ஸோ இதை நம்ம சொல்லக்கூடாது. அதே மாதிரி நம்ம பேஷண்ட்ஸ் வரும்போது இந்த விஷயங்கள் நமக்கு தெரியும், நெகட்டிவான விஷயங்களை நம்ம சொல்லக்கூடாது. அஸ்ட்ராலஜர்ஸும் அப்படிதான். அது என்னென்ன நெகட்டிவ் நமக்கு தெரியும். சில பேர் அதை ஓப்பனா சொல்லுவாங்க, அப்படி சொல்லக்கூடாது. அந்த மாதிரி விஷயங்கள் சொல்லக்கூடாது. நல்ல விஷயங்களை நம்ம சொல்லலாம், கெட்ட விஷயங்களை சொல்லக்கூடாது. அப்ப நான் என்னுடைய குரு கிட்ட கேட்டேன், நல்ல விஷயங்களை சொல்லலாம், ரைட் ஓகே, அப்ப கெட்ட விஷயங்களை நம்ம சொல்லக்கூடாதுன்னா அவன் நம்மளை தேடி வரான். நாளைக்கு நீங்க ஏன் சொல்லலை டாக்டர்னு சொல்லி கேட்டாங்கன்னா அப்ப நான் எப்படி சொல்லாம இருக்க முடியும்னு சொல்லி கேட்டபோது, அப்படி இல்லை, கெட்டதை அவன் அனுபவிச்சு தெரிஞ்சுக்கிட்டோம், அவன் அனுபவிச்சுருக்கோம், அதை நீங்க முன்னாடி சொல்லி அது ஒரு அவங்க மனசுல ஒரு கிளியையும் பீதியையும் உண்டாக்காதீங்க. வந்த பிறகு அவங்க திட்டுவாங்களே நம்மள, அவங்க இவங்க சரியா சொல்ல நினைப்பாங்க. இல்ல, அந்த கர்மா நம்மள பாதிக்காது, அந்த கர்மா நம்மளை பாதிக்காது. அதனால நீங்க அவர் இறப்பாரு, இப்படி ஆக்சிடென்ட் ஆயிடும், இந்த மாதிரி ஆயிடும் அப்படின்னா நெகட்டிவ் நீங்க சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஜோதிடத்தை கற்றுக் கொடுத்த குரு சொல்லும் போது இதை சொன்னார். அப்ப அந்த கர்மா உங்களை பாதிக்காது, அந்த கர்மாவனால உங்களுக்கு எந்த தீங்கும் வராது, ஆனா நெகட்டிவ் வரை சொல்லாதீங்க. ஸோ அதனால தான் டாக்டரும் சரி, மருத்துவர்களும் ஜோதிடர்களும் நெகட்டிவான விஷயங்கள் சொல்லக்கூடாது. நெகட்டிவான விஷயங்களை சொல்லலை தெரியலன்ற காரணம் கிடையாது, அது சொல்லக்கூடாதுன்னு ஒரு கோட் ஆஃப் எத்திக்ஸ் இருக்கு, அதுதான். ஸோ மருத்துவ முறைகளை எல்லா முறைகளுமே நல்ல முறைகள் தான். எல்லாமே ஒரு உதாரணத்துக்கு இதோட முடிச்சுக்குவோம், டைம் ஆச்சு. சுகப்படணுன்ற அமைப்பு இருக்கும் பொழுது அவங்க சரியான டாக்டர் கிட்ட, சரியான மருத்துவர்கிட்ட போவாங்க. அவங்க இன்னும் நிறைய கொடுக்க வேண்டிய டியூ நிறைய இருக்கு, பணம் நிறைய செலவு பண்ணணும், கஷ்டப்பட வேண்டிய அம்சம் நிறைய இருக்கு, இன்னும் கஷ்டப்படணும், வேதனைப்படணும்,
அப்பதான் அந்த கர்மா பேலன்ஸ் ஆகும். அப்படின்னும் போது அவங்க சரியான டாக்டர்கிட்ட போக மாட்டாங்க. தப்பா ட்ரீட்மெண்ட் கொடுக்குற டாக்டர்கிட்ட போவாங்க. எங்கெல்லாம் போனா செலவாகுமோ அங்கெல்லாம் போவாங்க. எங்கெல்லாம் போனா சஃபரிங் ஆகுமோ அங்க போவாங்க. எங்கெல்லாம் போனா ரிசல்ட் கிடைக்காதோ அங்கெல்லாம் போவாங்க. அப்ப எப்போ சரியான டைம் வருதோ அப்பதான் அவங்க சரியான இடத்துக்கு. அதே மாதிரி ஜோதிடர்களும் அதுதான். அவங்க கஷ்டப்படணும், துக்கப்படணும், செலவு பண்ணணும் அப்படின்னு அமைப்பு இருக்கும்போது தப்பான ஜோசியர்கிட்ட போவாங்க. எங்கெல்லாம் ஜோசியர்கள் போனா யாரெல்லாம் தப்பான பரிகாரம் சொல்லுவாங்க, யாரெல்லாம் தப்பான வழிகாட்டுதல் கொடுப்பாங்க, யாரெல்லாம் எங்கெங்கெல்லாம் சொல்ற பரிகாரங்களை பண்ணா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்காதோ அந்த மாதிரி பரிகாரங்களை சொல்லக்கூடிய ஜோதிடர்கிட்ட போவாங்க. இப்படியே போய் நூடுல்ஸ் ஆயிடுவாங்க. அப்புறம் ஒரு சரியான டைம், இதுக்கு மேல நீ சொகப்படணுன்ற அமைப்பு எப்போ வருதோ அக்கார்டிங் டு தர் கர்மிக் ஹிஸ்டரி, அந்த கர்மால எப்போ சொகப்படணுன்ற ஒரு அமைப்பு வருதோ அன்னைக்கு தான் அவங்க அந்த சரியான ஒரு ஜோதிடர்கிட்ட போகும். அப்ப அவர் சில பரிகாரங்களை சொல்லுவார், அதை செய்வாங்க. சில பரிகாரங்களை அவங்களையும் தெரியாமையே செய்வாங்க. நல்லது நடக்கணும் அப்படின்னும் போது ஜோதிடர்கிட்ட போகாம சில பரிகாரங்களை அவங்களையே அறியாம அந்த இன்ட்யூஷன்ல அவங்க நல்லதே பண்ணிட்டு வருவாங்க. கஷ்டப்படணும் அப்படின்ற போது யாரும் கைடன்ஸ் பண்ணாம, யாரும் சொல்லாம, அவங்களையும் அறியாம அவங்களே தப்பான இடத்துக்கு போயிட்டு தப்பான பரிகாரங்கள் போய் தப்பா செலவு பண்ணி காசு செலவு பண்ணிருப்பாங்க. காசு வெளியே போகணும். அப்ப அந்த சரியான அமைப்பு எப்போ வருதோ அப்பதான் சரியான இடத்துக்கு வருவோம். டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டல்ல லிங்க் பண்றாங்க அப்படின்னு சொன்னா இவங்க கஷ்டப்படணுன்ற அமைப்பு போயிடுச்சு. சுகப்படணுன்ற அமைப்பு எப்போ வருதோ அப்பதான் அவங்க டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க. நம்பர் 1. நம்பர் 2, நாம சொல்றத நம்புவாங்க. எப்ப நம்புவாங்க? அதுல ஒரு ஒரு இன்னர் செக்ஷனா பர்மிஷன் கிடைக்கும் போது தான். இதெல்லாம் இந்த காலத்துல போய் நம்ப முடியிற மாதிரி இருக்கா, இவர் ஏதோ சொல்லிட்டு இருக்காரு ஏதோ, அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்பாம வெளில போயிடுவாங்க. ஸோ அதை நம்புறது 2வது கட்டம். அப்படியே நம்பி சரி இந்த ஹீலிங் எடுக்கலாம், இந்த கிறிஸ்டல் வாங்கலாம், இப்படி செய்யலாம்னு சொல்லி உள்ள வரும்போது அவங்கள சுத்தி இருக்கிற ஒரு கேங் இருக்கு பாத்தீங்களா, நியரஸ்ட் கேங், அப்பா அம்மா சித்தப்பா பெரியப்பா ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ், இவங்கெல்லாம் அவங்க டைவர்ட் பண்ணிடுவாங்க. இல்ல வேண்டாம், இங்க போக வேண்டாம், வேண்டாம் அப்படின்னு சொல்லி டைவர்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா நெகட்டிவ் கர்மானுடைய ஏஜென்ட்டுங்க அவங்க அந்த மாதிரிலாம் டைவர்ட் பண்ணிடுவாங்க. இது 3. இதையெல்லாம் மீறி 4வது அட்டம்ப்டுக்கு வருவாங்க. அப்ப வரும்போது நாம சொல்ற பரிகாரங்களை செய்யவோ, நாம சொல்லுகின்ற மருந்துகளை வாங்கி சாப்பிடவோ, நாம சொல்லுகின்ற மாதிரி கிறிஸ்டலை வாங்கி பயன்படுத்தவோ அவங்களுக்கு அந்த அவங்களுடைய சொந்த பணம் இருந்தா கூட எடுத்து யூஸ் பண்ண முடியாது, தடங்களுக்கு வரும். ஏன்னா நெகட்டிவ் கர்மாவுக்கு ஆப்போசிட்டா வேறு. இத்தனையும் மீறி இது அடுத்தது இன்னொரு 3 வகையான இருக்கு. மொத்தம் 7 வகையான தடைகள் வரும். இந்த 7 வகையான தடைகளையும் தாண்டி யாரு வராங்களோ அப்பதான் அவங்க முழுமையான ஆரோக்கியத்தையும் முழுமையான சந்தோஷத்தையும் அவங்க அடைவாங்க. ஸோ டாக்டர் இளங்கோ ஆயுஷ் வந்துட்டா கூட 7 செக் வைக்கிது பாருங்க டிவைன். 7 செக் நீங்க 7ஐயும் 1 சொல்லிட்டு 7ஐயும் தாண்டி உள்ள வரும்போது தான் யூ ஆர் கெட்டிங் ஃபுல் 100% ஹாப்பினஸ் இன் யுவர் லைஃப், இன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் யுவர் லைஃப். எல்லா வழிகள்லையும் உங்களுக்கு அந்த ஆரோக்கியம், மகிழ்ச்சி, சந்தோஷம், நிம்மதி கிடைக்கும். நிறைய பேர் பணம் கேட்குறாங்க. இங்கே பணம் அப்படின்னு சொல்ல வந்தா என்ன அப்படின்னு சொன்னா, பணம் அப்படின்னா பணத்தோட ஆரோக்கியம், மகிழ்ச்சி எல்லாமே கலந்தது தான். இங்க டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் டாக்டர் இளங்கோ பேசினாலும் சரி, ஆசிட்டம்பி சார் பேசினாலும் சரி, யார் பேசினாலும் பணம் அப்படின்னு சொல்லி வந்தேன்னா பணம் மட்டுமே கிடையாது. பணத்துக்கு பின்னாடி ஆரோக்கியம், பணத்துக்கு பின்னாடி மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி எல்லாமே வச்சு. பணம் மட்டுமே கிடைச்சி ஆரோக்கியம் போயிடுச்சுன்னா வேஸ்ட். பணம் இருக்கான நிம்மதி இல்லை அப்படின்னா வேஸ்ட். ஸோ இங்கே ட்ரீட்மெண்ட் கொடுக்கும் பொழுது நல்லா நோட் பண்ணுங்க. டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் ஒன்ஸ் நீங்க வந்துட்டு இதனுடைய ட்ரீட்மெண்ட்ல வந்துட்டீங்கன்னு சொன்னா பண வருமானத்திலையும் உங்களுக்கு பாசிட்டிவ் இருக்கும், ஆரோக்கியத்திலையும் பாசிட்டிவ் இருக்கும், மன அமைதி நிம்மதியிலையும் பாசிட்டிவ் இருக்கும். உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களை நடத்துகின்ற விதம், உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களை டீல் பண்ற விதம், உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு கொடுக்கின்ற மரியாதை, மதிப்பு, இது எல்லாமே மாறும், பாசிட்டிவா மாறும். ஸோ இங்கே மருந்து மட்டுமே கிடையாது, மருந்தை சார்ந்த மற்ற விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்குது. இது எல்லாமே உங்களுக்கு இங்கே கிடைக்குது. இங்க ஏன் கிடைக்குது? இங்கே கர்மா எனர்ஜி ஹீலிங்ல நாம கொடுக்குறோம். கர்மா எனர்ஜி ஹீலிங் மட்டும்தான் இன்னைக்கு இருக்கிற கலியுகத்தினுடைய காலகட்டத்துல உங்களை கடை தேற்றக்கூடிய ஒரே படகு, ஒரே கப்பல் இதுதான். இந்த கலியுகத்துல இதை விட்டுட்டாங்கன்னா இதை தவிர வேற வழியே கிடையாது. அதனாலதான் சித்தர்கள் எனக்கு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுத்து இதை உங்களுக்கு சொல்லுங்க, மக்களை கொண்டு போங்க,
அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன் கிறிஸ்டலை யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றா, இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல நீங்க நீச்சல் அடிச்சும் கிராஸ் பண்ணி போகலாம், தப்பு கிடையாது. ஆனா நீச்சல் அடிச்சு போறதை விட கிறிஸ்டல்ன்ற ஒரு படகு மாதிரி உங்களை இந்த கரையிலிருந்து அந்த கரைக்கு கொண்டு போறதுக்கு ஈஸியா கொண்டு போகக்கூடிய படகு மாதிரி அது. நீங்க கஷ்டப்பட்டு நீச்சல் அடிச்சிருக்கும் போது காட்டாட்டு வெள்ளம் நிறைய வந்து அடிச்சிட்டு போயிடும். எதிர் நீச்சல் போட்டு அடிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. மற்ற நீச்சலுக்கும் ஆற்று நீச்சலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஸோ ஆற்று நீச்சல் வந்து இருக்கிறதே ரொம்ப கடுமையான கஷ்டமான ரொம்ப லபாரியஸான நீச்சல் வந்து ஆற்று நீச்சல் தான், கொஞ்சம் ஏமாந்து அடிச்சிட்டு போயிடும். ஸோ அந்த ஆற்று நீச்சலை கடந்து நீங்க இந்த கரையிலிருந்து அந்த கரைக்கு போகணும், பிறவி நிலையிலிருந்து பிறவி அற்ற நிலைக்கு போகணும், துக்கமான நிலைமையிலிருந்து சந்தோஷமான நிலைமைக்கு போகணும், ஆரோக்கியமான நிலைக்கு நீங்க போகணும், நோய்களிலிருந்து ஆரோக்கியத்துக்கு போகணும், வறுமையிலிருந்து ஆரோக்கியத்துக்கு போகணும், பண செல்வாக்குக்கு போகணும். இது எல்லாமே பாசிட்டிவான விஷயங்களுக்கு போகணும்னு சொல்லி சொல்லும்போது இக்கரையிலிருந்து அக்கறைக்கு போகணும், இக்கரையிலிருந்து அக்கறைக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு கப்பல், சேஃப்டியான கப்பல், சேஃப்டியான படகு கிறிஸ்டல். அதனால கிறிஸ்டல் யூஸ் பண்ணுங்க. கிறிஸ்டலுக்காக நீங்க செலவு பண்ற காசு வேஸ்ட் கிடையாது, அது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். அந்த கிறிஸ்டல் வந்து உங்களோட தலைமுறைகளுக்கு வேலை செய்யும். உங்களுடைய 10வது 15வது 20வது பேரன் 100 வருஷம் 1000 வருஷம் கழிச்சு அந்த கிறிஸ்டல் யூஸ் பண்ணாலும் அது வேலை செய்யும். இந்த பிரபஞ்சம் அழியிற வரைக்கும் கிறிஸ்டல் வேலை செய்யும். கிறிஸ்டலை கெட்டியா பிடிச்சிக்கங்கிற காரணம் அதுதான். உங்களோட சரியான பாதையில கொண்டு போகும், உங்களோட சரியான வழியில கொண்டு போகும். எது சரியோ அதை மட்டும் செஞ்சு வைக்கும், எது தவறோ அதில் நீங்க போக மாட்டீங்க. அங்க நீங்க போயிட்டாலும் உங்களோட சரியா மீட் பண்ணி கொண்டு வந்துடும். கிறிஸ்டல் மாதிரி ஒரு உன்னதமான ரிலையபிள் ஃப்ரெண்டு, ரிலையபிள் கொலீகு, ரிலையபிள் சோர்ஸ் வேற எதுவுமே கிடையாது. அதனால கிறிஸ்டல் நீங்க பயன்படுத்திக்கோங்க. அந்த கிறிஸ்டலுக்கு வேல்யூ நாம ஏன் சொல்லலைன்னா உங்களுடைய கர்மாதான் அதை டிசைட் பண்ண. அதனால வாங்கி ஒரு மனிதன் குறைந்தபட்சம் ஒரு 2 கிறிஸ்டல் டே டு டே லைஃப்ல தினமும் அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை கஷ்டங்கள் வந்து முழுவதுமாக மாறி விடுவாங்க. அந்த இம்ப்ரூவ்மெண்ட்டை வந்து கிறிஸ்டல் யூஸ் பண்ண மறுநாள் இருந்தே அந்த பலன் கிடைக்கும். குறைந்தபட்சம் அதனுடைய பலனை நீங்க என்ஜாய் பண்ணுங்க. ஒரு 48 days எப்பேற்பட்ட மத்தின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்பேற்பட்ட மத்தியா இருந்தா கூட அதை நம்ம உணர முடியும். அந்த 48 daysல யூஸ் பண்ணோம்னா அடுத்த நாள்ல இருந்தே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். ஸோ அந்த கிறிஸ்டலை பயன்படுத்தி வாழ்க்கைக்கு ஒரு பாசிட்டிவான நிறைய விஷயங்களை சேர்த்து பயன்படுத்திங்கன்னு சொல்லுவோம். திரும்பவும் சொல்றேன், ஐ எம் நாட் ஏ கிறிஸ்டல் டீலர், கிறிஸ்டல் டிஸ்ட்ரிபியூட்டர், கிறிஸ்டல் மர்ச்சன்ட். இந்த டூலை நீங்க பயன்படுத்தி சீக்கிரம் கரெக்டேறி போங்க அப்படின்னு. ஸோ இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல எல்லாருமே ஒரு குறுகிய வழியில ஆன்மீகத்திலையும் சரியான வழிகாட்டுதல் கிடையாது. எல்லாமே கார்பரேட் சாமியாருங்களா இருக்காங்க, அவங்கவுங்க ஒரு கோட் ஆஃப் எத்திக்ஸ் வச்சிருக்காங்க. இந்த கர்மா ஹீலிங் எனர்ஜியை வந்து எங்களுக்கு கற்றுக் கொடுக்குறீங்களா, அது நீங்க ஒரு கோர்ஸா, அது எங்களை கற்றுக் கொடுங்கன்றாங்க. கர்மா ஹீலிங் எனர்ஜி வந்து கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம் இல்லை, அது டே டு டே லைஃப்ல லைஃப் லாங் ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு வாழ்க்கை முறை. அது கோர்ஸை விட வாழ்க்கை முறை. அந்த வாழ்க்கை முறையை வந்து நம்ம கற்றுக்கோங்க. லைஃப்ல ஹாப்பியா சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு இது வரைக்கும் போதும், நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். நாளைக்கு வந்து மற்ற விஷயங்களை நாம அதை பத்தி பேசுவோம். இதுல ஏதாவது கமெண்ட்ஸோ இல்லை ஏதாவது டைரக்ஷனோ ஏதாவது இருந்தா அது சொல்லுங்க. மோரோவர் நீங்க நிறைய சோசியல் மீடியால பார்ப்பீங்க, எங்கே பார்த்தாலும் நமக்கு பின்னாடி வந்து ஒரு தீபம் இருக்கும். அது வந்து இந்த நம்ம லைவ் கிளாஸா இருக்கட்டும், சோசியல் மீடியாவில் நம்ம போஸ்டிங்ஸா இருக்கட்டும், எல்லாமே ஒரு தீபம் இருக்கும். அந்த தீபம் என்ன பண்ணும் நிறைய பேர் தெரியாது. இந்த ப்ரோக்ராமை யாரு பார்த்தாலும், இதை லைவா பார்த்தாலும் சரி, லைவா இல்லாம அதுக்கு பிறகு நீங்க யூடியூப்ல லீஷரா இருக்கும்போது பார்த்தாலும் சரி, அந்த லைட்ல இருந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் ஆகி போகும். நீங்க அதை பார்த்தாலும் சரி பார்க்கலனாலும் சரி, இங்க இருக்கிற லைட்டு நீங்க வேர்ல்டுல எந்த மூலையில எங்க இருந்தாலும் அங்கிருந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி டிவைன் சித்தர்கள் வந்து உங்களுக்கு அந்த எனர்ஜியை கொடுக்குறாங்க. சித்தர்களை ஆவாகனம் பண்ணிட்டு தான் நானே பேச ஆரம்பிப்பேன். சித்தர்கள் ஆவாகனம் பண்ணிட்டு தான் ப்ரோக்ராமே ஸ்டார்ட் ஆகும். சித்தர்கள் மறைமுகமாக அருவமாக உருவமற்ற நிலையில் அங்கே இருந்து கொண்டு உங்களுக்கு அந்த ஆசீர்வாத எனர்ஜியை டெய்லி கொடுக்குறாங்க. நீங்க நம்பினாலும் நம்பாவிட்டாலும், நீங்க அந்த தீபத்தை பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும், அந்த தீபம் அங்கே இருக்கும் பொழுது அந்த தீபத்தில இருந்து பாசிட்டிவ் எனர்ஜி தினமும் உங்களை வந்து சேரும். நீங்க எல்லா வீடியோஸும் பாருங்க, தீபத்தோட தான் இருக்கும். இந்த ப்ரோக்ராமும் பாருங்க, தீபத்தோட தான் இருக்கும். தீபம் இல்லாமல் இருக்காது. அந்த இறை சக்தி தீப ஒளியில் சித்தர்கள் உருவில் அருவமாக வந்து அந்த எனர்ஜி கொடுத்துருக்கு.
அந்த எனர்ஜி நீங்க நம்பினாலும் நம்பாவிட்டாலும், அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன்னாலும், உங்க கண்ணுக்கு அது சரியா தெரிஞ்சாலும் தெரியலனாலும், யாரெல்லாம் வியூவர்ஸ் இதை பாக்குறாங்களோ எல்லாருக்குமே அந்த பாசிட்டிவ் எனர்ஜி போகும். இந்த பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கறது வந்து டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் சேனல்ல மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும், வேற எதுவும் கிடைக்காது. ஸோ இதையெல்லாம் வந்து எதை எதிர்பார்த்து நாம கொடுக்குறோம்னா, நீங்க நிறைய பேர் பேஷண்டா வரணும், உங்க மூலமா நிறைய பணம் சம்பாதிக்கணும், நீங்கள்தான் என்னை புகழணும், எல்லாரும் என்னை பாராட்டி பேசணும் அப்படின்றதெல்லாம் எதுவுமே எதிர்பார்ப்பது கிடையாது. இந்த மக்கள் சமுதாயத்திற்கு நாம என்ன செய்யணும், என்னுடைய கடமை என்ன, நான் இந்த பூமிக்கு எதுக்காக வந்திருக்கேன், நான் என்ன செய்யறதுக்காக இந்த பூமியில் படைக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்றது எனக்கு தெளிவாக சித்தர்கள் உணர்த்தியதன் காரணத்தினால அந்த கடமையை நான் செய்யும். நீங்க உங்களுடைய கடமையை கரெக்டா செய்யும் பொழுது கடவுள் உங்களுக்கு தேவையானது எல்லாத்தையுமே கொடுப்பார். ஆனா நாம் என்ன பண்றோம், அதை செய்யறது. இப்போ நீங்க ஒரு கவர்மெண்ட் டியூட்டியில இருக்கீங்க, கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கீங்க, கவர்மெண்ட்ல வந்து உங்களுக்கு எல்லா பென்ஷனு, அதர் பெர்க்ஸ், பெனிஃபிட்ஸ் எல்லாமே கொடுக்குறான். எதுக்காக கொடுக்குறான்? நீங்க ரிட்டையர் ஆன பிறகு கூட பென்ஷன் கொடுக்குறான். உங்களுடைய மறைவுக்கு பிறகு உங்களோட வாழ்க்கை துணைக்கும் பென்ஷன் கொடுக்குறாங்க. உங்களுடைய வாரிசுகளுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்க. மற்றெல்லாம் எதுக்காக கொடுக்குறாங்க? ஏன்னா நீங்க கவர்மெண்ட்டுக்கு சர்வீஸ் பண்ணீங்க அப்படின்ற காரணத்துக்காக கொடுக்குறாங்க இல்லையா? இதே மற்ற இடத்துல கிடைக்காது. மற்ற இடத்துல ஒரு வேலைக்கு போறீங்க, நீங்க வேலை செஞ்சா காசு இல்லைன்னா இல்லை, உடம்பு இல்லைன்னு சேலரி கட்டு, வேற பெனிஃபிட்ஸ் கிடையாது. அப்ப கவர்மெண்ட் மட்டும் கொடுக்குது. ஏன்னா கவர்மெண்ட் கிட்ட பணம் இருக்கு, அதனால கொடுக்குது. மற்றவங்க யாரும் கொடுக்கணும்னு நினைக்கல. இப்ப கவர்மெண்டே பென்ஷன் சிஸ்டம் கட் பண்ணிட்டாங்க இல்லையா? கவர்மெண்ட்லயே வந்து கவர்மெண்ட் கொடுக்குற இந்தியாவில் கூட ஓல்டு பென்ஷன் சிஸ்டம் கொண்டு வரணும், நியூ பென்ஷன் சிஸ்டம் வேண்டாம் அப்படின்னு மாதிரி நிறைய ஸ்ட்ரைக்கெல்லாம் நடத்திட்டு இருக்காங்க. ஏன்னா ஓல்டு பென்ஷன் பெனிஃபிட்ஸ்ல நிறைய கிடைக்கும், ஆனால் கவர்மெண்ட் நிறைய செலவை குறைக்கணும் தான் கவர்மெண்ட்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, யூனியன் கவர்மெண்ட்டும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி, அதை குறைச்சிட்டாங்க. நியூ பென்ஷன் சிஸ்டம் கொண்டு வந்துட்டாங்க. அப்போ ஒரு போராட்டம் இருக்கு. ஸோ அப்போ அதே மாதிரி வாழ்க்கையில வந்து நம்ம அந்த இறைவனுடைய கடமையை, இறைவனுடைய வேலைகளை நம்ம செய்யறதுக்காக வந்திருக்கோம். எல்லாருமே இறைவனுடைய கடமையை செய்யறதுக்காக வந்திருக்கோம். இறைவனுடைய கடமையை செஞ்சுக்கிட்டு நம்முடைய சம்சார சாகரத்தை கிராஸ் பண்ணி வெளியே வரணும். இந்த இறைவனுடைய கடமையை நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணுமோ, எப்ப வேணுமோ, எது வேணுமோ கரெக்டா உங்களை தேடி கொண்டு வந்து கொடுக்கும். தேடி கொண்டு வந்து கொடுக்கும். இதுல என்ன விஷயம்னா 4 விஷயம் புரிஞ்சுக்காங்க. மக்கள்ல வந்து சில பேர் தானா புரிஞ்சுக்குவாங்க, அவங்களுக்கே தெரியும். சில பேர் வந்து சொன்னா புரிஞ்சுக்குவாங்க. சில பேர் வந்து அடிபட்ட பிறகு புரிஞ்சுக்குவாங்க. சில பேர் வந்து அடிபட்டாலும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. சில பேர் தானாவே புரியும், ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. சில பேர் சொன்னா புரிஞ்சுங்க, ஓ ரைட் இப்படி பண்ணமா, அதெல்லாம் ஓகே நான் ஃபாலோ பண்றேன். சில பேர் சொன்னா கேட்க மாட்டாங்க. அடிபட்டு ஒரு ப்ராப்ளம் சஃபரிங் வந்த பிறகு அப்புறம் ஃபாலோ பண்ணும், அடி வாங்கின பிறகு ஃபாலோ பண்ணும். இன்னும் சில பேர் அது 4th கிரேடு வந்து அடி வாங்கினா கூட திருந்த மாட்டாங்க. ஏன்னா அவங்க இன்னும் பல ஜென்மத்துல நிறைய செலவு பண்ணி நிறைய கஷ்டப்பட்டு அடிபட்டு அப்புறம் தான் அந்த 4th வருவாங்க, அப்புறம் 3rd வருவாங்க, அப்புறம் 2nd வருவாங்க, அப்புறம் 1st வருவாங்க. இதுதான் வாழ்க்கை நடைமுறை. இந்த மாதிரி தான் வரும். இதே மாதிரி தான் வாழ்க்கையில எல்லா அம்சங்களுமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா வரும். ஸோ அப்ப அந்த பக்குவம் இருக்கும்போது நாம இந்த வழிக்கு வருவோம். பக்குவம் இல்லாத போது 4ஆம் கிளாஸ் 4வது ஸ்டாண்டர்ட் இருக்கும், 1st ஸ்டாண்டர்ட், 2nd ஸ்டாண்டர்ட், 3rd, 4th. நீங்க இந்த 4 கேட்டகரி எந்த கேட்டகரி இருக்கீங்கன்னு பாருங்க. அடிபட்டு இருக்கிற, அடிபட்டாலும் புத்தி வரல அப்படின்ற கேட்டகரி நிறைய பீப்புள் இருப்பாங்க. அடுத்தடுத்த பிறகுகளை கொஞ்சம் அடிப்பட்டு இதப்பட்டு கொஞ்சம் தெரிஞ்சு அப்புறம் அடி வாங்கின பிறகு புத்தி வரும், அடடா ஆமா தப்பு பண்ணிட்டோம்பா. இன்னும் கொஞ்சம் நல்லா ஒரு பல பிறவிகள் எடுத்த பிறகு அடுத்த பக்கம் வரும். இவங்க வந்து சொன்னா கேட்டுக்குவாங்க. இன்னும் சில பிறவிகள் நல்லா நிறைய பிறவிகள் எல்லாம் கடந்த பிறகு சொல்லாமே தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ நாம் வந்து ஃபர்ஸ்ட் கேட்டகரியில் நம்ம வரோம், அந்த கேட்டகரியில் வரோம். ஸோ அனைவருக்கும் நன்றி. இதோட முடிச்சுக்குவோம். வேற விஷயங்கள் ஏதாவது இருந்தா நீங்க ஆபீஸ்க்கு கமெண்ட் அனுப்பிச்சு விடுங்க, நான் ஆன்சர் பண்றேன். அனைவருக்கும் நன்றி.